அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நல்ல வார்த்தைகளை கேட்டீங்க, நல்ல ஜெபித்தோம். நம் ஜெப ஆவி நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. நான் சாதாரணமாக ஒரு மிலிட்ரியில் ஒர்க் பண்ணியிருந்தா கூட 2 பிள்ளைகள் ஒரே நாளில் நாங்கள் இழந்து விட்டோம். என்னுடைய 2 பிள்ளைகளும், பெரிய மகள் 9 வயசு, சின்ன மகன் 6 வயசு. இந்தியன் ஆர்மியில் காஷ்மீர் பகுதியில் நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தோம். அது வேலை செய்து கொண்டிருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் ஒரு வெள்ளம் போல் வந்த தண்ணி, 2 பிள்ளைகளும் அந்த தண்ணியில் விழுந்து அடித்து கொண்டு போய் 3 நாள் வரைக்கும் நாங்கள் அந்த பிள்ளைகளை தேடும்படிக்காக 500 பேர் இறங்கி தேடினார்கள். காஷ்மீர் பகுதியில் ஃபீல்டு ஏரியாவில் நாங்கள் இருந்தோம். அது ஃபீல்டு ஏரியா இருக்கும்போது காடு பகுதியாக இருந்தது. எப்படியாவது பிள்ளைகளை படித்து முன்னேற வைக்கணும் தான் நாங்கள் சரியாக படிக்கலனா கூட பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும் தான், இந்த பாரத்தோடு தான் நாங்கள் பிள்ளைகளை அங்கே கொண்டு போகணும். என்னோடய மனைவி கூட ஒரு டீச்சராக இருந்து வேலையே வேண்டாம்னு சொல்லிவிட்டு அவங்க காஷ்மீர் பகுதி கொண்டு போகணும். ஆனால் இவ்வளோ பெரிய துக்கம், 2 பிள்ளைகள் ஒரே நாள் இழக்கும் போது என்னுடைய மனைவி சுத்தமாக அப்படியே ஒரு பைத்தியக்காரியை போல மாறிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் 3 மாதம் இருந்தாங்க. அவங்க 60 கிலோ இருந்து 29 கிலோ வந்துட்டாங்க. அந்த 29 கிலோ வரும்போது டாக்டர் சொன்னார், உங்களுடைய மனைவி இறந்து போயிடுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஆண்டவர்கிட்ட, இந்த உலகத்தில் ஒரு கடவுள் யார், உண்மையான கடவுள் யார், ஏன்னா எம்மதம் சம்மதமானதை நான் நினச்சி கொண்டிருந்தேன். அந்த மாதிரி நேரத்தில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காஷ்மீரில் எனக்கு தரிசனமானார். அல்லேலூயா. ஒரு ஆலயத்தை காட்டி, அந்த ஆலயத்தினுடைய வாசலில் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். முழங்காலில் உள்ள யாருமே கிடையாது. வெளியே ஆண்டவராக இயேசு நடந்து வந்து அப்படியே வந்து அவருடைய கரத்தை என் நேராக நீட்டினார். அல்லேலூயா. அதுக்கு பிறகு உலகத்திலே ஒரு கடவுள் யார் என்றால் ஆண்டவராக இயேசு ஒருவரே. அல்லேலூயா. இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று வெளிப்படுத்தினால 2 பிள்ளைகளை இழந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு மறுபடியும் அந்த சந்தோஷத்தை கொடுத்தார். அல்லேலூயா. 2 பிள்ளைகள் இழப்புகள் மத்தியிலே பிசாசு 2 பிள்ளைகளை எடுத்தான். அவன் எடுத்ததனால அவருடைய பிள்ளைகளை சபையில் கொண்டு வந்து நிறுத்துவதற்காக தான் எங்களை ஆண்டவர் என்ன செய்தார், தொட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வேதத்தில் என்னென்ன ஜபம் இருக்குதோ அத்தனை ஜபங்களும் செய்வதற்கு ஆண்டு கிருபை செய்தார். புரியுங்களா? எனக்கு ஆண்டு சொன்னது என்னன்னா, 1 கோடி சீசர்களை உருவாக்கணும். எத்தனை கோடி? 1 கோடி சீசர்களை உருவாக்கணும். 1 கோடி ஜாமக்காரர்களை உருவாக்கணும். 1 கோடி ஸ்போர்ட்ஸ் சேவகன் யுத்த வீரர்களை உருவாக்கணும். 1 கோடி ஊழியர்களை உருவாக்கணும். முடியாதது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. புரியுங்களா? 2 பிள்ளைகளை இழந்து இந்த அளவு கொண்டு வந்ததுக்கு யாரு? அவர்தான். இயேசு உண்மையா இருக்கிறனால தான் எங்கோ இருந்தோம், எப்படியோ இருந்ததா கூட 2 பிள்ளைகளை இழந்துட்டு பிறகு நான் கடவுளே இல்லைன்னு எம்மாதான் அப்படியே இருந்தேன்னா, நான் எப்போவும் வந்து அங்கே இருக்கிற ஒயின் ரம் குடிச்சு என்ன பண்ணியிருப்பேன், என் ஆத்மா கூட செத்து போயிருக்கோம். நேற்று நரகத்தில் போய் சேர்ந்துட்டு இருப்போம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவராக இயேசு உயிரோடு இருந்ததுனால அவர் தரிசனமாகி இந்த ஊழியத்தை ஆண்டவர் என் கையில் கொடுத்தார். அல்லேலூயா. 2000 தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டது. 2000 தான். அதுக்கு முன்னாடி நாங்கள் பெயர் கிறிஸ்துவாக சிஎஸ்சில் இருந்தோம். ஒரு பெயர் கிறிஸ்துவாக இருந்தோம். சாம் ஜபதர் ஐயா இடத்துல நாங்கள் ஞானஸ்தானம் பெற்று ஆவடியில் மாஸ்டர் தாமஸ் ஐயாவுடைய கரத்தில் நாங்கள் ஒரு 24 வருஷமாக இருந்தோம். அல்லேலூயா. அங்கே வளர்ந்து இந்த அளவுக்கு ஆண்டவர் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கு என்ன காரணம்? 1 கோடி சீசர்கள். இன்னைக்கு பிசாசு உடைய கழுத்தில் ஒரு பெரிய ஜஞ்சரை போட்டு செயினை போட்டு இழுத்துட்டு போகிறோம். ஜபமே தான் ஜெயம். அல்லேலூயா. எவ்வளோ ஜெபிக்கிறீங்களோ பிசாசு தானே கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவான். எங்கே போயிடுவான்? ஜபத்தில் அவ்வளோ வல்லமை இருக்கிறது. வேதத்தில் எந்த பகுதியாக நீ வாசித்து பாருங்க, ஜபத்துக்கு பிறகுதான் அபிஷேகம் வருது. ஜபத்துக்கு பிறகுதான் நன்மை வருகிறது. எல்லா ஆசீர்வாதம் ஜபத்துக்கு பிறகுதான் வச்சிருக்கிறாரு. தேவனோடு ஒரு உறவாடாத எந்த நன்மை பெற்றுக்கொள்ளவே முடியாது. எந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் எடுக்கிற நேரங்கள் தான் அந்த இடத்துல தான் ஆண்டவர் அபிஷேகத்தையே ஊற்றுகிறார். அல்லேலூயா. எந்த இடத்த நீங்க வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் ஜெபம் பண்ணாங்க. எத்தனை நாள் ஜெபம் பண்ணாங்க? ஆண்டவர் சொன்னாரு 1:8 நீங்க என்ன பண்ணுங்க, 1:5 வாக்குத்தத்தம் வர காத்திருங்கள்னாரு ஆண்டவர். அல்லேலூயா. 1:8 பரிசுத்தாய் வரும்போது நீங்கள் பலன் அடைவேன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்படி 1:14 போனீங்கன்னா அவங்க போய் எத்தனை நாள் காத்திருக்கிறாங்க?
10 பகல் 10 இரவு காத்திருக்கிறாங்க. எத்தனை நாள்? ஒரு எழுப்புதல் வேணும் சபைக்கு அப்படின்னா, தேசத்துக்கு ஒரு எழுப்புதல் வேணும்னா 10 பகல் 10 இரவு எந்த சபை காத்திருக்கிறதோ, அவங்க 10 பகல் 10 இரவு காத்திருந்தா நம்ம காத்திருக்க முடியாதா? அவங்களுடைய சரித்திரம் ஓடின ரத்தம் தான் நமக்குள்ள ஓடுது. பேதுரு காத்திருந்தாரு, யோவான் காத்திருந்தாரு, கீழே அநேக சீசர்கள் காத்திருந்தாங்க, 120 பேர் காத்திருந்துக்கிறாங்க. அல்லேலூயா. மனசந்தான் மார்க்கம் இருக்கும். நமக்குள்ள அந்த மனசு வரணுமே, நம்ம தேசத்துக்கு ஒரு பாரம் வரணுமே. அந்த பாரத்தை யார் கொண்டு வர்றது? கர்த்தர் நம்ம மேல சீட்டு போட்டு வச்சிருக்கிறாரு. நாம தான் தேவ பாதத்துக்கு வரணும். இழப்புகள் மத்தியில் ஆண்டவரை தேடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஏதோ ஆண்டவர் வந்து சுகபோகமா வாழ்ந்துட்டு நீ ஊழியத்துக்கு வான்னு சொல்லலை ஆண்டவர். ஒரு வைராக்கியம் நம்ம மேல இருக்கணும். எதுக்காக ரட்சித்தாரு? நம்ம மூலமா 1 கோடி இல்லைனா கூட ஒரு 100 பேராவது பரலோகத்துக்கு போய் நீ நிறுத்தணும். உங்க மூலமாக நீங்க முழங்கால் போடுங்க, நீங்க தெய்வ சம்பத்தில் காத்துருங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். இந்த மதுரை தேவன் நம்முடைய கரத்தில் கொடுப்பார். முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா நம்மளால முழங்கால் போட முடியல. எப்படி ஆண்டவர் கொடுப்பாரு? தேவனோடு பேசாம எப்படி ஆண்டவர் மக்களை கொடுப்பாரு? பேச வேண்டியது அவசியமாச்சே. என் பிள்ளைகள் என்னோடு பேசட்டும், அவங்க கேட்கட்டும், என்ன கேட்கறான் நான் தருவேன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம கேட்கறதுக்கு நமக்கு உள்ளம் வேணுமே. நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்ம முழங்கால் போடாதான் அவருடைய அபிஷேகத்தை நிரப்பி நம்மளை பலப்படுத்தினே வருவார் ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம எதுவுமே செய்யாம என்னை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கன்னா எப்படி ஆசீர்வதிப்பாரு? இம்மைக்குரிய ஆசீர்வாதம்லாம் சாதாரண காரியம். அதை நீ தேடவே அவசியமே கிடையாது. நீ என்னைக்கு ரட்சிக்கப்பட்டாயோ அவருடைய பிள்ளை நீ. உன் தேவையிலே கர்த்தர் ஏற்கனவே முன் குறித்து வச்சிருக்கிறார். அது தானவே பரலோகத்திலிருந்து இறங்கி உன்னை நிரப்பிடும். நீ இம்மைக்குரிய காரியத்தை ஜெபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. புரியுங்களா? மறுமைக்காக நம்ம ஆத்மா தான் நமக்கு மிக முக்கியம். புரியுங்களா? இந்த அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு 3 பகல் 3 இரவு நானும் என் மனைவி வீட்டில் உட்கார்ந்தோம். தேவ பாதத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கினே இருந்தோம். 3ஆம் நாள் கர்த்தருடைய வல்லமை எங்கள் மேலே வந்து இறங்குச்சு. ஃபர்ஸ்ட் கேட்டது ஆண்டவர் என்ன வேணும் மகனேன்னு கேட்டார். முதல் கேட்ட வார்த்தை ஆத்மா தான். அல்லேலூயா. வேற எதுக்கும் இடம் கொடுக்கல. புரியுங்களா? பொருளால் எல்லாம் அனுபவிச்சிட்டோம் உலகத்தில் என்னென்ன தேவையோ. ஆனால் எனக்கு என்ன வேணும்னு ஆண்டவர் கேட்கும் போது நான் கேட்ட முதல் வார்த்தையே ஆத்மா. அல்லேலூயா. அழிந்து போற ஆத்மா. அந்த ஆத்மாவுக்காக நம்ம உள்ளத்துல பாரம் இருக்கா? பாரம் தான் ஜபம் வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா அபிஷேகம் வந்துடும். வெறுமையான பாத்திரத்தை ஆண்டு நிரப்ப மாட்டாரு. அந்த பாத்திரத்துக்குள்ள என்ன செய்யணும்? பாரத்தை உண்டு பண்ணணும், சத்தியத்தை உள்ள கொண்டு வந்து நிறுத்தணும். கர்த்தர் நம்மை பார்க்கிறார், அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. 2 பிள்ளைகளை இழப்புக்கு மத்தியில எத்தனையோ இடத்துல இந்த சாட்சி சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீ எங்க இரு? ஃபர்ஸ்ட் எங்கள் ஊர்ல நான் எங்களை சாட்சியை நிறுத்தினாரு, எங்க வீட்டில் சாட்சியை நிறுத்தினாரு, எங்களுடைய ஊர்ல சாட்சியை நிறுத்தினாரு, எங்கள் மாவட்டத்தில் சாட்சியை நிறுத்தினாரு, நம்முடைய ஸ்டேட்ல சாட்சியை நிறுத்தினாரு. அதுக்கு பிறகு ஆண்டவனே சரி பல ஸ்டேட் கொண்டு போகிறாரு, அப்புறம் பல கண்ட்ரி கொண்டு போவார். அல்லேலூயா. ஒரு கரங்களை தட்டி தேவ நாமத்தை மையப்படுத்தலாம். ஒரு வைராக்கியம் நமக்கு தேவை. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஜப பாரம் வந்துடணும். செத்தாலும் சாகிறேன், ஆனா ஆண்டவருக்காக சாவேன். அல்லேலூயா. ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழ்வேன். என் வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடுப்பேன். உன் பிள்ளைகளை குறித்து நீ கவலைப்படாத, கணவரை பற்றி கவலைப்படாத, ஜபத்தில் உட்காரு. அவர் என்ன சொல்ற, அடித்து என்ன பண்ணுவார்? சபை கொண்டு வந்துடுவார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு நொடி பொழுதெல்லாம் மாற்றி அமைச்சிடுவார் ஆண்டவர். நம்ம ஜெபிக்காம பாஸ்டிங் உபவாசம் இருக்காம இரவுல கண் வெடிக்காம லக்கா ஏதாவது எனக்கு ஆசீர்வாதம் வராது. ஏன்னா பிசாசு இந்த உலகத்துல எர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. பிசாசுக்கு மாம்சம் கிடையாது, அது ஆவியா இருக்கனால அது சோர்ந்து போக மாட்டான். அவன் 24 மணி நேரம் பொம்மரை மாதிரி சுத்துவான் அவன். புரியுங்களா? 24 மணி நேரம் ரட்சிக்கப்பட்டவங்களே கவுத்துப்புக்காக நீ ஜபமே வரல அப்படின்னா உன்னை கவுத்து போட்டுருவான். உனக்குள்ள ஜபம் ஆவி இல்லை அப்படின்னா நீ வரிகள் போகவே முடியாது. உன் மேல அட்டாக் பண்ணிடுவான் அவன். ஏன் ரட்சித்தார் ஆண்டவர்? இன்னைக்கு ஒரு கேள்வி எழுப்புங்க, கர்த்தர் ஏன் ரட்சித்தார்? என்ன எவ்வளோ பேர் இருக்கிறாங்க மக்கள், அவங்களாம் ரட்சிக்காம இந்த நம்மளை ரட்சிக்கப்பட்டு நம்மளை ரட்சித்து ஆண்டு சபையில் கொண்டு நிறுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக நம்ம என்ன செய்யணும்? அவரிடத்தில் ரட்சிப்பை பெற்றுக்கணும். ஆனா அவருக்காக நான் என்ன செய்ய போறேன்? ஆண்டவர்கிட்ட நீ கேட்கணும். ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன என் மேலே வைத்திருக்கிறீர்,
அந்த பாரத்தை எனக்கு தாங்க 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 நீ ஜெபம் பண்ணீங்கன்னா நிச்சயமா ஆண்டவர் அந்த பாரத்தை தருவார். நாங்கள் அப்படியே தான் ஜெபம் பண்ணோம், விடாமுயற்சி பண்ணோம். புரியுங்களா? அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ 72 மணி நேரம் இராணுவத்தில் இருக்கும்போது இரவும் பகலும் போய் ஒரு வாரம் அட்டன் பண்ணுவோம். நாங்கள் எத்தனை மணி நேரம்? 72 மணி நேரம், 3 இரவு 3 பகல். அப்போ ஆண்டவர் சொன்னார், இப்போ என் வேலையை நீ செய்யணும். பரலோகத்திற்கு நீ என்ன பண்ணணும்? ஒரு வைராக்கியமான ஊழியக்காரன் எழுமணும்னா நீ ஃபர்ஸ்ட் 72 மணி ஜெபம் பண்ண சொன்னார். புரியுங்களா? அப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 லட்சம் ரூபாய் இருந்தது. அந்த 1.25 லட்சத்துமே ஃபர்ஸ்ட் மண்டபத்துக்கு கட்டிட்டு நான் வந்துட்டேன். 3 இரவு 3 பகல் அந்த மண்டபத்தை கட்டிட்டு நாங்கள் ஆரம்பித்தோம். ஒரு 40 ஊழியர்களை கொண்டு வந்து ஆண்டவர் ஊழியத்தை ஆரம்பித்தார். அப்போ தான் ஆண்டவர் தரிசனத்தை காட்டுறார். 1 கோடி சீசர்களை நீ உருவாக்கணும், 1 கோடி ஜாமக்காரர்களை உருவாக்கணும், 1 கோடி யுத்தவர்களை உருவாக்கணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அந்த பணத்தை செலவு ஏன் பண்ணோம்? அப்போ ஒரு பிளாட் வாங்கி வச்சிருந்தா விட 2000ல் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சத்துக்கு வித்துக்கலாம். ஏன் அது மேலே அக்கறை வரல? அதெல்லாம் கர்த்தர் கொடுப்பாரு. ஆனால் ஆத்மா கொடுப்பாரா? கொடுக்கவே மாட்டார். அப்போ அந்த பணத்தை செலவு பண்ணி முதல் பிரேயர் நாங்கள் சென்னையில் வைத்தோம். 2வது அங்கே இருக்கிற மவுண்ட் ரோட்டில் இருக்கிற விஜி செல்வராஜாவுடைய ஆலயத்தில் 6 இரவு 6 பகல் வைத்தோம். எத்தனை இரவு? 6 இரவு 6 பகல். யோபு 7 நாள் உட்கார்ந்துருந்தான்னு சொன்ன, ஒரு சண்டே இருந்தனால வைக்கல. நாங்கள் 6 இரவு 6 பகல் தேவ பாதத்தில் உட்கார்ந்தோம். புரியுங்களா? அப்போ தான் ஒரு பெரிய சர்பம் வந்து எனக்கு முன்னாடி நிற்குது. நீ ஜெபம் பண்ணுறியா பார்க்கலாம் அப்படின்னு. புரியுங்களா? அந்த சர்பத்தை காட்டினார். நான் சொன்னேன், அடுத்த ஜெபத்தில் நீ விழுந்துருவ, அடுத்த ஜெபத்தில் உன் தலை வெட்டின்னு போயிடும். ஒரு வைராகியத்தோடு நாங்கள் ஜெபம் பண்ணோம். அதுக்கு பிறகு ஒரு தரிசன தோட்டம் சென்னையில் இருக்கிறது, ரெட் ஹில்ஸ் பகுதியில். அந்த தரிசன தோட்டத்தில் போயிட்டு 10 பகல் 10 இரவு பாரத்தோடு நாங்கள் ஜெபித்தோம். எத்தனை பகல்? 10 பகல் 10 இரவு. புரியுங்களா? சாப்பிடாம தூங்காம. புரியுங்களா? அந்த இடத்துல சொர்ணராஜ் ஐயா அவருடைய அண்ணன் இருந்தார். அவர் சொன்னார், அவர் கிட்டத்தட்ட அப்போ எங்களுக்கு 50 வயசு 52 வயசு இருக்கும்போது அவர் கிட்டத்தட்ட 70-75 வயசு. புரியுங்களா? நாங்கள் அந்த ஆயத்த மீட்டிங்காக நான் போனோம். புரியுங்களா? அந்த 10 பகல் 10 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆயத்தம் வச்சோம். ஆயத்தமே பார்த்தீங்கன்னா தினந்தோறும் காலை 3 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவோம். நைட்டில் போயிட்டு நைட்டில் 10 மணிக்கு போவோம், காலையில் 3 மணிக்கு முடிப்போம். அதை அவர் பார்த்த பிறகு சொல்கிறார், அவர் இந்த ஆயத்த மீட்டிங் இப்படி நடத்தினா அந்த 10 பகல் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. 10 பகல் 10 இரவு ஜெபத்தை போட்டோம். எங்களுடைய பேனரில் எங்கெல்லாம் வச்சுமோ எங்களுடைய 2 கண்ணை அவங்க எடுத்துட்டாங்க. வால் போஸ்டில் எங்களுடைய கண்ணுகளை அங்கங்கே வெட்டி வெட்டி எடுத்துட்டாங்க. அந்த ஊராரில் அந்த ஊரில் கொண்டு போய் ஒரு பேனர் வச்சுட்டு வந்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 3 நாள் 10 பேனர் தூக்கின்னு வந்து எங்கிட்ட வச்சுட்டு போயிட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா எங்களால் யாராலும் தூங்கவே முடியல, பூமியே அதிர்துன்றாங்க. கரங்களை தட்டுங்க அதுக்காக. 1 மணிக்கு அவங்க அந்த பேனர் தூக்கின்னு வந்து வாசல் வச்சுட்டு போகிறாங்க. யோசிச்சு பாருங்க. கேட்டேன், என்னப்பா ஏன் பேனர் என்ன பண்ணி சொன்னேன் அப்படின்னா, அந்த பேனர் அங்கே வச்சதுனால எங்களால் என்ன பண்ண முடியல, தூங்கவே முடியல, பூமியே எங்களை அதிர்து, தயவுசெய்து நீங்கள் இந்த பேனர் வச்சுங்க அப்படின்ட்டாங்க. ஏன் சொல்லணும்? ஜெபத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. பவுலும் சீலாவும் ஜெபிக்கும் போது அந்த சிறைசாலே அதிர்ந்தது. அப்போ நம்ம ஜெபம் பண்ண அதிராத மதுரை பட்டணம் இருக்கிற ஆத்மாலாம் நமக்கு தருவார். நம்முடைய கண்ணீர் விடணும். நம்முடைய கண்ணீர் விட்டாதான் கர்த்தர் என்ன பண்ண எடுப்பதில் கொண்டு வருவார். அல்லேலூயா. இந்த மதுரை பட்டணம் முழுமையாக ரட்சிக்கப்படணும். அதுக்கு நம்ம எங்கே இருக்கிற அத்தனை பேர் கண் தேவை, கண்ணீர் தேவை. அல்லேலூயா. அதுக்கு பிறகு நாங்கள் தானியேலுடைய ஜெபம் 21 இரவு 21 பகல் வைத்தோம். ஆண்டவர் சொன்னார், அடுத்த ஜெபத்தை ஃபாலோ பண்ணு அப்படின்னாரு. ஆண்டவரே எப்படி முடியும்? 10 நாள் நாங்கள் தூங்கி 11 நாள் அவ்வளோ தூக்கம் வருது. புரியுங்களா? நான் அபிஷேகத்தை கொடுப்பேன், நீ ஜெபம் பண்ணினார் ஆண்டவர். மறுபடியும் 21 இரவு 21 பகல் போட்டோம், சாப்பிடாம தூங்காம. புரியுங்களா? எதுக்காக இது என்ன சொல்றேன்னா, 1 கோடி சீசர்களை உருவாக்கும். எத்தனை கோடி? ஒரு திட்டம் இல்லாம அபிஷேகம் வராது. ஒரு திட்டத்தை தீட்டின பிறகுதான் அபிஷேகத்தை கற்றுக் கொடுக்கிறார். அதுக்கு நம்ம உட்காரணும் தேவ சமூகத்தில். அப்போ 21 இரவு 21 பகல் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை எங்க மேலே இறங்கி வந்தது. அளவில்லாமல் அபிஷேகத்தை கொடுத்தார் ஆண்டவர். அதுக்கு பிறகு ஆண்டவர் சொன்னாரு, 40 பகல் 40 இரவு மோசே ஜெபம் பண்ணாரு தெரியுமா? நான் ஜெபம் பண்ண தெரியுமா? நீயும் ஜெபம் பண்ணார். அப்போ 40 பகல் 40 இரவு நம்முடைய எல்லா மாவட்டத்திலையும் போட்டோம். புரியுங்களா? காலையில் 5 மணிக்கு முடிச்சுட்டு என்னுடைய கார் எடுத்து நான் அடுத்த மாவட்டத்துக்கு போவோம். யோசித்து பாருங்க. அடுத்த மாவட்டத்தில் முடிச்ச பிறகு அடுத்த மாவட்டம் போவோம்.
கன்னியாகுமரியில் முடித்தோம். உடனே 5 மணிக்கு அங்கே குளிச்சுட்டு ரெடியாகி 8 மணிக்கு தேனிக்கு வந்துட்டோம். அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு வல்லமை ஆண்டவர் ஊற்றுகிறார். அபிஷேகம் ஊற்ற 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 ஜெபத்தினுடைய வல்லமை பெருகினே இருக்கும். கரங்களை தட்டு அதுக்காக. அப்போ உங்களால் முடிந்த அளவுக்கு என்ன செய்யணும்? நான் தான் பண்ணேன், இவ்வளோ ஜெபம் நீங்கள் பண்ண அவசியம் கிடையாது. உங்களால் முடிந்தது வாரத்தில் ஒரு பகல் நீங்கள் இரவு பகல் ஜெபம் பண்ணால் போதும். சபை இந்த ஊரே ரட்சிக்கப்பட்டு உள்ள வரும். அல்லேலூயா. ஒரு இரவு ஒரு பகல் ஜெபிக்கணும். 1 Thessalonians 3 அதிகாரம் 10 வசனத்தை வாசித்து பாருங்க. 1 Thessalonians 3:10 என்ன சொல்லுகிறது? ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் 1 Thessalonians 3:10 உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறேன். எதுக்காக வேண்டிக் கொள்றாங்களா? உங்களுடைய விசுவாசம் குறைவா இருக்கிறது. அல்லேலூயா. எப்படி ஒரு சாம்பாருக்கு உப்பு தேவையோ, ஒரு ஜெபத்துக்கு விசுவாசம் அவ்வளவு முக்கியம். அந்த ஜெபத்திற்குள்ள அந்த எப்படி ஜெப விசுவாசம் இல்லையோ, ஒரு சாம்பாருக்குள்ள எப்படி உப்பு இல்லை டேஸ்ட் இருக்குமா? இருக்கவே இருக்காது. அதே மாதிரி விசுவாசம் இல்லைன்னா ஜெபத்துடைய அளவு பெருகாது, விடுதலை கிடைக்காது. அதனால தான் விசுவாசத்துக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க தெசலோனிக்கே சபையார்? ஒரு விசுவாசத்துக்காக இரவும் பகலும் ஜெபம் பண்றாங்க. புரியுங்களா? நம்மளால முடியுதா? புரியுங்களா? அதே நீங்க வாசித்து பாருங்க. எபேசியர் 1 அதிகாரம் 19 வசனம். எபேசியர் 1:19. நாம் கிறிஸ்துவை மரித்தெழுந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நம்முடைய மனக்கண்கள் எப்படி இருக்கணும்? பிரகாசிக்கணும். அல்லேலூயா. வெளியே பிரகாசத்துக்கு அர்த்தம் கிடையாது. உள்ள இருக்கிற மனக்கண்கள், ஆத்மா கண்கள், உள்ள இருக்கிற அந்த மனக்கண்கள் பிரகாசிப்பதற்கு என்ன செய்யறாராம்? வேண்டுதல் செய்கிறேன். ஏன் அப்படி வேண்டு செய்யறார்? அவர் செய்த மகத்துவங்கள் என்ன, அவர் எப்படி மரித்து உயிர்த்து எழுந்தாரு, அந்த வல்லமை எப்படி இருக்கு, எல்லாம் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? நம்முடைய மனக்கண்கள் பிரகாசிக்கணும். இதுக்காக என்ன செய்யணும்? நம்ம போராடி ஜெபிக்கணும், விழித்திருந்து ஜெபிக்கணும், ஜாமம் காத்து ஜெபிக்கணும், பகலெல்லாம் ஜெபிக்கணும். இந்த ஜெபம் பட்டுதான் பிசாசு பயவிடுவான். அல்லேலூயா. நம்ம மட்டும் ஜெபிக்கல, நம்ம ஜெபத்துக்கு ஏறெடுக்கும் போதே ஒரு கூட்டம் வந்து இறங்கிடுது. அதனால தான் பிசாசு பயப்படுறான். பிசாசு இன்னைக்கு ஏன் பயப்படுறான்னா, ஜெபத்தை குறித்து ஏன் பயப்படுறான்? அதிகமான ஜெபம் அவனை கோமா ஸ்டேஜ் கொண்டு போய் படுத்துருவேன். ஜெபம் என்பது ஒரு மேக்னெட் மாதிரி, அது ஆத்மாக்கு எடுத்துன்னு ஓடியாரும். மேக்னெட் எப்படி எடுக்கும், அதே போல தான் அந்த ஜெபம் பண்றவங்க ஆத்மா தானா ஓடி வந்துடும் சபைக்கு. நீங்க போய் இன்னும் தேவையில்ல. ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஜெபம் என்பது ஒரு ஆன்டி வைரஸ் மாதிரி. இந்த கொரோனா வைரஸ் வந்தது பாருங்க. ஆனா ஜெப வைரஸ் ஏற்கனவே ஆன்டி வைரஸ் உள்ள போட்டீங்கன்னா கொரோனா ஒண்ணுமே பண்ணாது. அல்லேலூயா. மாதவன் கூடாரத்தை அழகா உன்னை நடத்துவார் ஆண்டவர். எவ்வளவு பெரிய ஒரு நாள் வரும் பாருங்க. இந்த கொரோனா வரும்போது ஆலயெல்லாம் மூடப்பட்டிருந்தது, ஆனால் ஹாஸ்பிட்டல்லாம் திறந்திருந்தது. ஆனால் வரப்போகிற நாட்கள் ஒன்று வரும், அப்போ பார்த்தீங்கன்னா ஆலயம் மட்டும் திறந்திருக்கும், எல்லாம் மூடப்பட்டிருக்கும். எல்லாம் நம்மளே தேடி வருவாங்க ஒரு கூட்டம். எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார். நாங்கள் ஆண்டவரே கொரோனாவில் 170 நாள் நாங்கள் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். புரியுங்களா? ஜெபம் பண்ணும் போதே கொரோனா எனக்கு வந்தது. யோசித்து பாருங்க. எங்கேயுமே போகல, வீட்டை விட்டு எங்கேயுமே போகல, வீட்டிலே தான் இருக்கிறேன். 170 நாள் இரவு ஜெபத்தை நடத்தின்னு இருக்கிறோம். ஆனால் கொரோனா வந்தது. சரிங்களா? ஏன் வந்தது? அப்புறம் போனால் அங்கே போய் டாக்டர் செக் பண்ணும்போது ஆண்டு விட்டு அழுது ஜாம் பண்ணேன், உடனே டக்கு அப்பே போயிடுச்சு. அப்புறம் என்னை கொண்டு போய் 14 நாள் அங்கே போட்டாங்க ஹாஸ்பிட்டலில். ஒவ்வொரு மேடையில் ஒவ்வொரு கட்டிலுக்கிட்ட போய் இயேசு பற்றி சொல்லி ரட்சிப்பின் வழியை நடத்துறதுக்கான வழி வசதி இருந்தார். அல்லேலூயா. உடனே என்னை விட்டு போயிடுச்சு. ஆனால் என்ன பண்ணல, அவங்க பணத்தை வாங்கிறதுக்காக என்னை கொண்டு போய் பெட்டில் போட்டாங்க. ஆனால் இயேசு பற்றி எல்லாருக்கும் சொல்லி அல்லேலூயா நிறைய பேர் மனம் திரும்பத்துக்கு வழிவசம் திறந்தாரு. அங்கிருந்து ஒரு பையனை ஊழியத்துக்கு கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார். தேவனால் கூட காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஜெபம் என்பது ஆண்டவரோடு உருவாடுகிற உறவு. புரியுங்களா?
நம்முடைய உறவு எப்போ நல்லா இருக்குன்னா தேவனோடு நீ உறவு வச்சாதான். நீ மக்களோட உறவு வச்சு பாருங்க, போனோட உறவு, டிவியோட உறவு, வேலையோட உறவு. இனி கூட நாங்கள் வேலை தான் செய்யணும் இருக்கிறோம். இந்த வருகிற டிசம்பர் பிப்ரவரி மாதம் எனக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கத்தர் இந்த கலக்கிறான்னா ரிட்டையர்மெண்ட் ஆனால் எப்படி கலக்குவார்? பயங்கரமான அபிஷேகம் ஊற்றப்படும். தாவீதுக்கு 3 முறை ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்தார், நமக்கும் கொடுப்பார் ஆண்டவர் அபிஷேகத்தை. அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணா கர்த்தர் நம்மளுக்கு எடுத்து இந்த பட்டணத்தை உழுக்க ஆரம்பிச்சிருவார். இந்த ஊர்ல இருக்கிற எல்லாம் ஆவி துரத்துவதற்கு ஜெப ஆவி இருந்தா போதுங்க. புரியுங்களா? முடியாதது எதுவுமே இல்லை. அதுக்கு பிறகு பாருங்க, ஆத்மா தானா வந்து உள்ள விழும். இன்னும் வர வேண்டிய ஆத்மா நிறைய இருக்குது. புரியுங்களா? இன்னும் இயேசுவாரியே நல்ல உலகத்தில் பணக்காரெல்லாம் வந்து உள்ள வரணும்னா, ஆண்டவர் அவங்கள ரட்சிக்கணும்னா நம்ம ஜெப ஆவி அவங்க மேல விழணும். அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அபிஷேகத்தை ஆண்டு கொடுக்க தாமதம் அல்ல, நம்முடைய ஜெபத்தை நாம் தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு. புரியுங்களா? 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் எப்படி சூடு வச்ச மாதிரி தான் இருக்கும் பிசாசு. ஆனால் இன்னைக்கு 72 மணி நேரம் போட்டு பாருங்க, அவன் அப்படியே முழுகிடுவான். ஆனால் எழும்பவே முடியாது இந்த பகுதியில். புரியுங்களா? இல்லைன்னா சூடு வச்சு எப்படி இருக்கும், கொஞ்ச நேரம் உரைச்சிட்டு அப்புறம் வந்துடுவான். 3 மணி நேரம் ஜாரெல்லாம் வந்து நம்ம பர்சனலுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆனால் 72 மணி நேரம் எஸ்தர் போட்ட மாதிரி போடணும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் போட்ட மாதிரி நம்ம போடணும். 10 நாள் நம்முடைய வயிற்றை காய போடணும். புரியுங்களா? நம்மளுடைய வயிற்றை காய போட போட என்ன ஆகும்? இச்சை அழிஞ்சிடும். இச்சை அழிந்தா ஆண்டவரோடு நெருங்கிடுற கிட்ட. அல்லேலூயா. ஒரு பக்கம் அபிஷேகம் வருது, இன்னொரு பக்கம் ஜபாபி வருது, ஒரு பக்கம் இச்சை அழிஞ்சு போயிடுது. உலக இச்சையே நமக்கு வராது. புரியுங்களா? உலகத்துக்கு வந்து எந்த பொருளை பற்றி இச்சிக்க மாட்டோம். 1000 வருஷாட்சி நமக்கு இருக்குது, அதில் எல்லாம் ஆண்டவர் கொடுப்பாரு. நமக்கு எல்லா தேவைகளும் 1000 வருஷாட்சியில் வச்சிருக்கிறா இல்லைங்களா? அதை கொடுப்பாரு. ஒரு கரங்களை தட்டி தேவ நாமத்தை மேம்படுத்தலாம். 2 பிள்ளைகளை இழந்தாலும் கர்த்தர் ஏன் வைராக்கியமாய் வச்சிருக்கிறாரு? யோசித்து பாருங்க. 1 கோடி நான் தருவேன்னாரு ஆண்டவர். எத்தனையோ ஊழியக்காரர் கூட எங்கள் வீட்டில் வந்து பார்ப்பாங்க அந்த மேப்பெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் எப்படி நடக்கும்? 100 ஆத்துமாங்க நான் கஷ்டப்பட்டுக்கிறேன் அப்படின்வாங்க. எத்தனை ஆத்துமா? 100 ஆத்துமாக்காக. புரியுங்களா? ஆனால் ஏன் ஆண்டவர் எங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, ஜெபத்துடைய அளவு பெருகினா தான் அந்த ஆத்மா பெருகும். நம்முடைய ஜெபத்தின் அளவு எவ்வளோதான் அவ்வளோதான் ஆத்மா பார்க்க முடியும். அல்லேலூயா. அதுக்கு யார் ஒத்துழைக்கணும்? மந்தைகள் சபையோடு இணையணும். என்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னிருந்து நீங்கள் உலகத்தை தூக்கி எறியணும். இந்த உலகமே பார்த்துக்க கூடாது. நீங்கள் தேவனை தான் நோக்கணும். தேவன் தான் நமக்கு சமூகம். அவரையே நோக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அழகாக அந்த ஊரே ரட்சித்து, இந்த மதுரையே ரட்சிக்கப்பட்டு மதுரைங்கிற மக்களெல்லாம் இயேசுவை தேடி வர ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த எண்ணம் தான் நமக்கு இருக்கணும். நம்முடைய தேவையில் கர்த்தர் பரிபூரணமாக சந்திப்பார். ஏன்னா அவருடைய பிள்ளைகள் நாம். ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார், உங்கள் வீட்டுக்காரரை கைவிட மாட்டார், உங்கள் வீட்டாரை உங்கள் சொந்த மதனோட கைவிட மாட்டார். நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். கர்த்தரை நோக்கி யார் பார்க்குறாங்களோ அங்கே தான் சபையினுடைய வளர்ச்சி பெருகிடும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இதனால் ஒரு பாடலை பாடி நம் தேவனுடைய வார்த்தைக்காக போகலாம். ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, செபித்திடு செபித்திடு. அல்லேலூயா. சுருக்கமாக நல்ல பாடல், ஈஸியாக பாடலாம், ஒரு அவ்வளோ கஷ்டமாக கிடையாது. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி, படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி, படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு, வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு, வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. பாடுவோம். ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு,
மூன்றாம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜப ஆவி உலகத்தில் மழையாய் பெய்யணும், ஜகத்தை ரட்சிக்கும் அக்கினி இறங்கணும். ஜப ஆவி உலகத்தில் மழையாய் பெய்யணும், ஜகத்தை ரட்சிக்கும் அக்கினி இறங்கணும். ஜபம் செய்ய வீரர்கள் சபையில் எழும்பணும், ஜெயம் பெற்ற ஸ்திரீகளும் முழங்காலில் நிற்கணும். ஜபம் செய்ய வீரர்கள் சபையில் எழும்பணும், ஜெயம் பெற்ற ஸ்திரீகளும் முழங்காலில் நிற்கணும். பாடுவோம். ஜாமக்காரன் வருகிறார், விடுத்திடு விடுத்திடு. மூன்றாம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜாமக்காரன் வருகிறார், விடுத்திடு விடுத்திடு. வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. யுத்த வீரன் கைகளில் சிலுவை கொடி தெரியது, சீடன் பாடும் சங்கீதம் இமயத்தில் கேட்குது. யுத்த வீரன் கைகளில் சிலுவை கொடி தெரியது, சீடன் பாடும் சங்கீதம் இமயத்தில் கேட்குது. சமாதான சுவிசேஷ பாதரட்சை அணிந்திடு, ஆவியேன் பட்டயமே அணி அணியாய் புறப்படு. சமாதான சுவிசேஷ பாதரட்சை அணிந்திடு, ஆவியின் பட்டயமே அணி அணியாய் புறப்படு. பாடுவோம். ஜாமக்காரன் வருகிறான், விடுத்திடு விடுத்திடு. மூன்றாம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜாமக்காரன் வருகிறான், விடுத்திடு விடுத்திடு. மூன்றாம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. சாத்தான் உன்னை கண்டதும் 7 வழியை ஓடணும், சத்தியத்தை பரசாற்றி சத்துருவை விரட்டணும். சாத்தான் உன்னை கண்டதும் 7 வழியை ஓடணும், சத்தியத்தை பரசாற்றி சத்துருவை விரட்டணும். அதிகாலை ஜபத்தினால் ஆசீர்வாதம் துதித்திடு, மணவாளன் இயேசு கிறிஸ்து வருகிறார் காத்திரு. அதிகாலை ஜபத்தினால் ஆசீர்வாதம் துதித்திடு, மணவாளன் இயேசு கிறிஸ்து வருகிறார் காத்திரு. ஜாமக்காரன் வருகிறான், விடுத்திடு விடுத்திடு. மூன்றாம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜாமக்காரன் வருகிறான், விடுத்திடு விடுத்திடு. மூன்றாம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜாமக்காரன் வருகிறான், விடுத்திடு மகனே. மூன்றாம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு மகளே. கரங்களை தட்டி தேவநாமத்தை மையப்படுத்தினார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நாம் சுருக்கமாக என்னுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஆவியானவர் நம்மோடு இடைப்படும்படியாக ஆண்டவர் அநேக வார்த்தைகளை இந்த ஊழியத்துக்காக நாங்கள் வரும்போது இரவும் பகலமாக ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்துக்கினே இருக்கிறார். அல்லேலூயா. எப்போ உட்கார்ந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் அதிகமான நேரத்தை நாங்கள் தேவனுடைய பாதத்தில் உட்காருகிறோம். ஏன் அப்படின்னா, சத்தியம் இல்லைன்னா நம்மளால ஓட முடியாது. சத்தியம் என்பது நமக்கு ஒரு எரிசக்தி பொருள் மாதிரி, நிலக்கரி மாதிரி. அல்லேலூயா. ஜெபம் என்பது நமக்கு என்னது? ஜெபம்னா என்னம்மா? ஜெபம் ஒரு சுவாசம் போல. அல்லேலூயா. சுவாசம் இல்லைன்னா நம்ம செத்துட்டோம்னு அர்த்தம். ஒருத்தர் ஜெபம் இல்லைன்னா அவன் செத்துட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. யாரால் ஜெபிக்க முடியல அப்படின்னா அவங்க ஆல்ரெடி என்ன இருக்கிறாங்க? சுகபோமா வாழறவர் உயிரோடு செத்தவர்கள். அவன் அந்த கூட்டத்தில் நம்ம வந்துடக்கூடாது. அப்போ ஜெபம் என்பது ஒரு நமக்கு சுவாசத்தை போல. அப்போ ஜெபம் நமக்கு எப்பவுமே என்ன செய்யணும்? சுவாசம் எப்படி இருக்குதோ அது மாதிரி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணினே இருக்கணும். நம்ம ஜெபத்தை என்ன பண்ணணும்? அடிக்கடிக்கு ஆண்டவரோடு உறவாடிக்கொண்டே இருக்கணும். அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? சில வெளிப்பாடுகள் வெளிப்படுத்துவார், சில தரிசனங்களை வெளிப்படுத்துவார், சில ரகசியங்களை வெளிப்படுத்துவார், சில சொப்பனங்களை வெளிப்படுத்துவார். இந்த ஊரில் என்ன நடக்குது கூட காட்டுவார். ரகசியங்களை கர்த்தர் நீதிமான்களுக்கு வெளிப்படுத்தி விடுவார். அவர் மறைபொருள் எதுவுமே கிடையாது. ஆண்டவர் நீதிமான்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? ரகசியங்களை வெளிப்படுத்துவார்.
உண்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் ரகசியங்களை வெளிப்படுத்துவார். தேவனுக்கு பயந்தவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? தன் ரகசியத்தை வெளிப்படுத்துவார். பக்கத்து வீட்டில் என்ன நடந்தா கூட உங்களுக்கு ஆண்டவர் காட்டுவார். புரியுங்களா? நம்முடைய ஜெப நேரத்தை அதிகப்படுத்தினே இருக்கும். அப்படி நீங்க ஜெபித்து பாருங்க, நிச்சயமா ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களை உயர்த்துவார். புரியுங்களா? ஆண்டவருக்கு மிக 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 அருமையானது ஒரு ஆகாரம் எதுனா ஜெபம் தான். புரியுங்களா? ஜெபிக்கும் போது தான் நம்ம என்ன பண்ண முடியும்? வேதத்தை வாசிக்க முடியும். ஜெபிக்காத வேதத்தை வாசித்து பாருங்க, ஒரு 2 நிமிஷம் வாசித்து உங்களுக்கு பிடிக்காது. அதுக்கெல்லாம் 10 போன் வரும் வீட்டுக்கு. புரியுங்களா? ஆனால் ஜெபம் பண்ணிட்டு வாசித்து பாருங்க, சத்துருவங்கிட்ட வரவே முடியாது. எந்த வழியில் வந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் ஜெபம் சுவாசம் இல்லாத எதையும் சாப்பிட முடியாது. அல்லேலூயா. சுவாசம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது? ஒரு பொருள் எடுக்க முடியாது, சாப்பிட முடியாது, எதையும் படிக்க முடியாது. அதே போல் ஜெபம் இல்லாமல் நீ எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. புரியுங்களா? அதனால தான் ஜெபத்தை தடுக்கிறது யாரு? பிசாசு. ஏன் தடுக்கிறான்? தேவனுக்கு நமக்கு உறவை கட் பண்ணிட்டானா இது எல்லா வேலையும் அவன் செய்து முடிச்சிடறான். புரியுங்களா? ஃபர்ஸ்ட் அவன் கட் பண்ற ஒரே ஒரு வேலை என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த ஜெபாவையை கட் பண்ண ஆசைப்படும். அவனுடைய விருப்பமே அதான். ஜெபத்தை கட் பண்ணிட்டானா மீது எல்லாம் ஆசை வந்து தானே நின்றுடும். தள்ளினே போவோம் நாட்கள். அதனால தான் ஆண்டவன் என்ன செய்கிறார்? நம்ம மேல ஃபர்ஸ்ட் ஜெபாவையே பொழுந்தருகிறார். அல்லேலூயா. ஜெபத்தை கொடுக்கிறார். விண்ணப்பத்தின் ஆவி மேல ஊற்றுகிறார், மன்றாடத்தின் ஆவி ஊற்றுகிறார், பெருமுச்சோடு ஜெபிக்கிற ஆவி ஊற்றுகிறார், கண்ணீரின் ஜெபத்தை ஊற்றுகிறார், தேவனை நோக்கி இரவும் பகலும் ஜெபிக்கிற ஆவியை ஊற்றுகிறார். நம்ம தேவ பாதத்தில் உட்காரும் போது அவர் 40 பகல் 40 இரவு ஜெபிக்கிற ஆவியை ஊற்றுவார். அல்லேலூயா. உட்காரும் போது தான் ஊற்றுவார். புரியுங்களா? நீ முழங்காலில் நிற்கும் போது கர்த்தர் உன்னோடு பேசுவார். அதனால தான் ஜெபிக்கே விடவே மாட்டான் பிசாசு. புரியுங்களா? நிறைய பேர் இன்னைக்கு காலகட்டம் நாங்கள் பார்க்குறோம், ஜெபத்துக்கு முக்கியம் கொடுக்கறதே இல்லை. சில சபைகள்லாம் நாங்கள் எத்தனோ வாரத்துக்கு ஒவ்வொரு மாதத்துக்கு 4 சர்ச்சுக்கு ஓடிடுறோம். புரியுங்களா? பெங்களூர் போகிறோம், திருநெல்வேலிக்கு போகிறோம், மதுரைக்கு வரோம், புதுக்கோட்டைக்கு வரோம், அது ஜெயகுண்டாக்கு போகிறோம், சென்னையில் இப்படி சுற்றி 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 ஆண்டு என்ன பண்ணுறேன்? 52 சண்டே 52 சண்டே புக் ஆகி அப்படியே ரெடியாக இருக்குது. 52 சாட்டர்டே புக் ஆகிருக்குது. இரவு நேரில் புக் பண்ணிடுறாங்க. ஓடிக்கினே தான் இருக்கிறோம். புரியுங்களா? இந்த சரீரம் என்ன பண்ண போகுதுங்க நம்ம வச்சிருந்து? நான் 3 கிலோ இல்லை பிறந்தேன், இன்னைக்கு 90 கிலோ ஆயிடுச்சு. புரியுங்களா? அம்மா வயிற்று வெளியே வரும்போது எத்தனை கிலோ? 3 கிலோ. இன்னைக்கு எத்தனை கிலோவில் இருக்கிறேன்? 92 கிலோ இருக்கிறேன். புரியுங்களா? இது மண்ணை தான் சாப்பிட போகுது. இதுக்கு நம்ம ரெஸ்ட் கொடுக்காத நம்ம என்ன செய்யணும்? ஆத்மாவை ஆண்டவர் பாதத்தில் உட்கார். அல்லேலூயா. நீ ரெஸ்ட் கொடுத்தனா உன் ஆத்மா அது செல்லு மாதிரி சாப்பிட்றோம். அதனால தான் இந்த ஆத்மாவை சாப்பிட்றது ஒரே ஒரு காரியம் என்ன? சரீரம். நிறைய தூக்கத்தை கொடுத்து பாருங்க, ஆத்மா வேலை செய்யாது, ஆவி வேலை செய்யாது. 6 மணி நேரம் மேலே நீ என்ன பண்ணக்கூடாது? உன் சரி தூக்கமே கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? மிலிட்ரியில் அது மாதிரி எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. 10 மணிக்கு படுத்தா 4 மணிக்கு எழுப்பி விட்ருவாங்க. அதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது? படுக்கெல்லாம் போடவே முடியாது. தண்ணியெல்லாம் கீழே ஊற்றி விட்ருவாங்க. அவ்வளோதான். சரிங்களா? 6 மணிக்குள்ளேயே பாத்ரூம்லாம் இருக்காது, தண்ணி இருக்காது. 6 மணிக்கு நீ போயிட்டு பாருங்க, பாத்ரூம் தண்ணி இருக்காது மிலிட்ரிலாம். அவ்வளோ கஷ்டம். அந்த மாதிரி ஒரு நல்ல ட்ரைனிங் கொடுத்த ஆண்டவர் என்ன பண்ணார்? 2 பிள்ளைகள் இழந்தாலும் அந்த பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அவருடைய வேலை செய்வதுக்கு பிரித்தெடுத்தார் பாருங்க, அதுதான் பெரிய மகிமை. புரியுங்களா? எத்தனையோ கண்ணீர் துடைக்கப்படுகிறது. நாங்கள் போய் எத்தனையோ குடும்பத்தில் பேசும்போது புரியுங்களா, அவங்களாம் அந்த கண்ணீர் துடைக்கப்படுது. இப்போ 2 பிள்ளைகளாவது நீங்கள் இப்படி ஓடனா அப்போ நாங்கள் எப்படி ஓடணுன்னு அவங்களுக்குள்ள பாரம் வந்துடுச்சு. புரியுங்களா? எழுப்பின் மத்தியில் ஓடுறது காட்டிலையும் நீங்கள் இப்போ இருக்கும் போதே, காற்றுக்கும் போதே என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட தூத்தணும். இப்போ நல்லா இருக்கும் போதே நீங்கள் ஜெபத்தை என்ன பண்ணணும்? வளர வைக்கணும். புரியுங்களா? அப்போதான் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வருகிறது. புரியுங்களா? இந்த இம்மைக்குரிய வாழ்க்கைக்கே நீங்கள் மறந்துடுங்க. அதெல்லாம் வந்து ஆண்டவர்களுக்கு ஏற்கனவே செய்து முடிச்சிட்டார். அதெல்லாம் உனக்கு அதை குறித்து நீங்கள் பேசக்கூடாது, இம்மைக்குரிய காரியங்களை. புரியுங்களா? தேவனால் கூடாதுக்கு ஒரு காரியம் ஒன்றுமே இல்லை. புரியுங்களா? இம்மைக்கு மறந்துடுங்க, மறுமைக்காக பாருங்க. சரீரத்தையே நோக்கி பார்க்காதீங்க. இது ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. ஆண்டவர் இந்த சரீரத்தை அழகாக வச்சு எத்தனை நாள் வச்சுருக்குன்னு அவருக்கு தெரியும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் இந்த உலகத்தில் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். எத்தனை முறை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போனாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? செத்துட்டேன்னு சொன்னால் கூட உயிரோடு எடுத்து நிற்க வைப்பார் ஆண்டவர். ஏன்னா அவருக்கு தெரியும் உன்னை வைத்து என்ன செய்யணுன்னு. நீ என்ன செய்யணுன்னு உன் மனசில் ஆண்டவருக்காக எதை செய்தாலும் உனக்குன்னு ஆண்டு திட்டத்தை தீட்டுகிறார். உன் ஆயுஷை கூட்டுகிறாரு. 1 மணி நேரம் நீ தினந்தோறும் ஜெபிக்கிறனா உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வதற்காக உன் சரீரத்தை பாதுகாக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. எத்தனை விதமான பலவீனம் வந்தாலும் ஆண்டு எழுப்பி நிற்க வச்சிருவார். ஒரு 3 மணி நேரம் நீ ஜெபிக்கிறவனா இருந்தால்
ஆண்டவர் உங்களை தூக்கி வைப்பார். முதல் உனக்குள்ள மரணம் வரதுக்கு சான்ஸே கிடையாது. அல்லேலூயா. கடைசி வரைக்கும் 90-100 வயசு வரைக்கும் போயிடுவீங்க. அல்லேலூயா. ஏன்னா உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யணுமே. ஜெபிக்கிறவங்க ஆட்கள் இல்லை, மீது எல்லா வேலைக்கும் ஆட்கள் இருக்கிறாங்க. ஆசீர்வாதம் பெறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் ஜெபிக்கிறதுக்கு ஆட்கள் ரொம்ப குறைவு. அதனால தான் ஆண்டவர் ஜெப வீரர்களை தேடுகிறார். எனக்காக என் பாதத்தில் யாரும் உட்காருவாங்க? யோசித்து பாருங்க. நெகேமியா தேடினார் ஆண்டவர். வேலை செய்தனே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செய்தோம். நெகேமியா தேடுறாரு, தானியேலை தேடுறாரு, எஸ்ராவை தேடுறாரு, எஸ்தரை தேடுறாரு. ஏன் தேடுறாரு? அந்த ஒரு மனசை கொண்டு வச்சு பெரிய பெரிய காத்து ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை வச்சு ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த உலகத்தில் 740 கோடி மக்கள் இருக்கிறாங்க. நம்முடைய இந்தியாவில் 145 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இந்த மதுரையில் எத்தனை கோடி, எத்தனை லட்சம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். உங்களை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய? ஜீவனை கொடுப்பாரு, பலத்தை கொடுப்பாரு, சுகத்தை கொடுப்பாரு, ஆரோக்கியத்தை கொடுப்பாரு. உனக்கு ஜெபாவி வேணும். 1 மணி நேரம் விடாத ஒரு டைம் எடுத்து நீங்க ஜெபம் பண்ணணும். 9ஆம் மணி நேரம் 9ஆம் நேரத்தில் ஜெபத்தில் இருக்கணும். வீட்டில் சொன்னாங்க பாருங்க, கரெக்டாக அவங்க அந்த டைமில் இருப்பாங்க. புரியுங்களா? எனக்கு அந்த சாப்பாடு செய்துன்னுவா, இது ஒன்று, இதே நான் கேட்க மாட்டேன். புரியுங்களா? இன்னைக்கு இல்லைங்க சாப்பாடு, நீங்கள் அங்கே வேலை சாப்பிட்டேன்னு போயினே இருப்பான், அவ்வளோதான். புரியுங்களா? அந்த கஷ்டத்தில் கூட அவன் செய்து எனக்கு போடுவான். புரியுங்களா? என்னுடைய டிஃபனை நிறைய பேர் அனுப்பிடுவாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, அவங்க ஜெபிக்கிறனால தான் இன்னைக்கு நாங்கள் நிற்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணாதான் உங்கள் கனவு நிற்க முடியும். நீங்கள் அமைதியாக தூங்கி நின்றீங்கன்னா நாளைக்கு உங்கள் கணவர் ரட்சிக்கப்பட முடியாது. இழப்பு ரட்சிக்கப்பட்ட பிறகு இழுத்துட்டு போயிடுவான் சாத்தான். லோத்தின் மனைவி கொண்டு போனாலும் இல்லையா? அனனியா சபையில் போனாங்களே இல்லையா? யூதாஸ் போனாரே இல்லையா? அதனால தான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள் இருந்து உங்களுக்குள்ள எது முக்கியம்னா ஜெபம் முக்கியம். நீ ஜெபிக்காத எந்த காரியத்தையும் நீ செயல்படுத்த முடியாது, வெற்றி காண முடியாது. அல்லேலூயா. இந்த நாளில் கூட நாம் பார்க்கிறோம், ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு கொடுத்த சில காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசும்போது மூன்று காரியங்களை என் இருதயத்தில் ஆண்டவர் போட்டார். அதில் முதலாவது நாம் பார்க்க வேண்டியது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் ஏற்கனவே வந்தீங்க. 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 1:19 வாசிங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. பிரகாசமுள்ள ஒரு மனக்கண்கள் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஏன் பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும்? நம்மள ஆவியிலே ஆவிக்குரிய கண் இருக்கிறது, ஆவியின் கண் இருக்கிறது, ஆத்மாவுக்கும் கண் இருக்கிறது, சரீரத்துக்கும் கண் இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு எத்தனை கண்கள்? 6 கண்கள் இருக்கிறது இல்லை? இப்போ ஆவியின் கண்ணு திறந்தால் தரிசனத்தை பார்க்கலாம். ஆவியின் கண்ணு பார்த்தா என்ன பார்க்கலாம்? தரிசனங்களை கர்த்தர் காட்டுவார். புரியுங்களா? மனக்கண்கள் திறக்கும் போது நீ வேதத்தை ரகசியங்களை பார்க்கலாம், ஆழங்களை பார்க்கலாம். வேதத்தின் அறிவு வளரும் போது கர்த்தருக்காக ஊழியம் பெருகிவிடும். அல்லேலூயா. சரீர கண்ணு திறக்கும் போது அற்புதங்களை பார்க்கலாம். ஆனால் இதில் எந்த கண் முக்கியம்? நான் தரிசனத்தையே பார்த்துனுக்கிறேன், அந்த கண்ணு போதுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் தரிசனம் பார்த்து சொல்லுவாங்க. அதை பார்க்கறே இல்லையோ, ஆனால் உனக்கு எந்த கண் திறந்திருக்கணும்? மனக்கண்கள் திறந்திருக்கணும். அல்லேலூயா. நீ வேதத்தை அறியணும். வேதம் தான் தெய்வம், தெய்வம் தான் வேதம். புரியுங்களா? நீ ஆண்டவர் இயேசு எங்கே பார்க்க முடியும்? வேதத்தை தான் பார்க்க முடியும். அதனால தான் வேதத்தை விடாத வாசிங்க, அது இரவு பகலாம் வாசிங்க. புரியுங்களா? அதுக்கு நேரத்தை என்ன பண்ணாதீங்க, ஸ்டாப் பண்ணுறாதீங்க. இரவு பகலாம் அது வாசினே இருங்க. தாவீது என்ன பண்ண? இரவு பகலாம் வாசிக்க என்ன ஆச்சு? அப்படி இருதயம் எப்படி ஆச்சு? அவரை போல மாறினது. புரியுங்களா? அப்போ வேதத்தையா நம்ம வாசிக்கிறது இல்லை? நம்முடைய மனக்கண்கள் எப்படி இருக்கணும்? பிரகாசிக்கணும். ஒளி வேற, வெளிச்சம் வேற, பிரகாசன்றது வேற. புரியுங்களா? ஒளிக்கும் வெளிச்சத்துக்கும் பிரகாசத்துக்கு வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. ஒளி இருக்கும்போது அந்த பல்பு என்ன சைஸு, என்ன அளவு, புரியுதுங்களா? அது எத்தனை வாட் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். வெளிச்சம் வரும்போது கண்டுபிடிக்க முடியும். ஆனால் பிரகாசிக்கும் போது என்ன பண்ண முடியும்? பல்பு தன்னை மறைச்சிட்டே பிரகாசிக்கும். அல்லேலூயா. மோசோடைய முகம் பிரகாசிக்குது, என்ன பார்க்க முடியல? மோச முகத்தை யாரும் பார்க்க முடியல. நம்ம முகம் பிரகாசித்துனா விசுவாசம் நம்மளை பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய கண்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று என்ன பண்றேன் நானே
வேண்டுதல் செய்கிறேன், ஜெபிக்கிறேன். புரியுங்களா? ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அந்த வசனத்தை வெளிப்படுத்தி நமக்கு நம்முடைய கண்களை பிரகாசி வைக்கிறார். புரியுங்களா? ஒளி 30%, வெளிச்சம் 60%, பிரகாசம் என்பது 100%. அந்த அளவுக்கு நம்ம வரணும். வேதத்தில் தேறினவளாய் இருக்கணும். புரியுங்களா? பிசாசுக்கு வேதம் தெரியும், ஆனால் சத்தியம் தெரியாது பிசாசு. அல்லேலூயா. பிசாசுக்கு என்ன தெரியாது? பிசாசுகிட்ட சத்தியம் இல்லை, ஆனால் வேதம் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட வேதம் இருக்குது, ஆனால் சத்தியம் இல்லை. இப்போ வேதத்துக்கு சத்தியத்துக்கு என்ன வித்தியாசம்? வேதத்துக்கு சத்தியத்துக்கு என்ன வித்தியாசம்? வேதம் என்பது ஒரு விதை, சத்தியம் என்றது கனி. புரியுங்களா? கனி என்றால் அன்பு. பிசாசுகிட்ட அன்பு இருக்கா? இல்லை. இருக்கா அன்பு? இல்லை. ஆனால் வேதம் இருக்குது, வசனம் தெரியும் அவனுக்கு. இன்னைக்கு நமக்கு வசனம் தெரியும், அன்பு இருக்குதா? பூரண அன்பு இருக்கா? ஆவிக்குரிய அன்பு இருக்கா? இதெல்லாம் வரணுமே. அப்போ எப்படி வரும்? வேதத்தை அறியும் போது தான் வரும். அல்லேலூயா. அதான் அங்கே சொல்லப்படுது 8:44 வாசிக்கும் போது, யோவான் 8:44 என்ன சொல்லுகிறது? யோவான் 8:44 வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா மனதாயிருக்கிறீர்கள். இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இராதபடியால் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் அவன் நிலைநிற்கவில்லை. சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் போதும். அவன் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் இயேசுவே வந்து சொல்றாரு, அவங்ககிட்ட என்ன இல்லை? சத்தியம் இல்லைப்பா. ஆனா என்ன இருக்குது அவங்ககிட்ட? வசனம் இருக்கிறது. புரியுங்களா? இப்போ வசனத்துக்கும் சத்தியத்துக்கும் என்ன இருக்குது? வசனம், சத்தியம். அப்போ நடுவில் என்ன வேணும்? தியானம் வேணும். என்ன வேணும்? அரிசிக்கும் சாப்பாட்டுக்கு நடுவில் என்ன இருக்குது? அக்னி வேணும். அக்னி போடலைன்னா என்ன பண்ணாது? சோறா மாறாது. புரியுங்களா? அரிசி சாப்பிட்டா வயிற்று வலிக்கும், ஆனால் சோறு சாப்பிட்டா பலன் அடையும். அப்போது வசனத்தை நம்ம உள்ளே போடுறோம், அது இருதயத்துக்கு போகுது. ஆனால் அந்த வசனம் என்ன செய்யணும்? தியானிக்கணும், அசை போடணும். அப்படி நீ அசை போடும் போது வசனம் என்ன செய்யுது? கிறிஸ்து அதுக்குள்ளேருந்து வெளியே புறப்பட்டு வெளியே வராரு. அல்லேலூயா. ஆவின் கனி உனக்குள்ள ஆத்மால போடுவார். புரியுங்களா? எங்கெல்லாம் தியானம்னு இருக்குது பைபிளில், அங்கெல்லாம் கனி உருவாயிருக்கு. நீங்கள் போய் பாருங்க, எங்கெல்லாம் தியானம் இருக்கிறதோ அங்கே என்ன இருக்குது? கனி இருக்கு. எங்கெல்லாம் வேதத்தை ஆராயிறாங்களோ அங்கே அறிவு இருக்கிறது. அப்போ அறிவு இல்லாமல் வேதத்தை அறிய முடியாது. என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சிறைப்பட்டு போகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமல் மிருக குணமாக மாறுறாங்க. சரிங்களா? அப்போ அறிவு தேவை. அப்போ அறிவு எப்படி வரும்? அறிவு எப்படி? வேதத்தை ஆராய 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 அறிவு வந்துக்கினே இருக்கு நமக்கு. புரியுங்களா? எவ்வளோ நீங்கள் வேதத்தை ஆராயிறீங்களோ அவங்க நற்குணசாலியாக மாறுறாங்க. எஸ்ரா வேதத்தை ஆராய்ந்தனால் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். அல்லேலூயா. இயேசு சொல்லிட்டு போறாரு யோவான் 5:39 இந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அப்போதுங்களாம் இருக்கு, நித்திய ஜீவன் உண்டு. புரியுங்களா? அப்போ அறிவு எவ்வளோ முக்கியம். உலக அறிவு சொல்லலை நான். புரியுங்களா? உலக அறிவு குப்பை. புரியுங்களா? ஒரு மனுஷன் தேவன்கிட்ட வரும்போது நான் குப்பை ஒன்றுமே இல்லைன்னு சொன்னீங்கன்னா தான் ஆண்டவர் அவருடைய அபிஷேகத்தை மேலே ஊற்றுகிறார். அல்லேலூயா. எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னீங்கன்னா ஒன்றுமே ஊற்றவே மாட்டார். பேதுரும் யோவானும் என்ன படிச்சிருந்தாங்க? படிப்பறிவு இல்லாதவர்கள். ஏன் ஊற்றினாரு? எதுக்கு ஊற்றினாரு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க பேதை என்று அவங்க உணர்வு வந்தாங்க. நான் ஒன்றுமே இல்லை. அவங்கள தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? கலிலேயர் என்ற மக்கள் என்ன பண்ணார்? ஆண்டவர் எல்லாம் தள்ளி வச்சாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்க வந்து அவங்க யாரை கொண்டு வந்தார்? மீன்பிடிகளை கொண்டு வந்து தன் அபிஷேகத்தை ஊற்றி, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இங்கே உட்காந்துங்களாம் எல்லாம் பேதைங்க தான். நீங்கள் நினச்சி சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள், ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை மேலே ஊற்றுவார். சரிங்களா? 2 பிள்ளைகளை நாங்கள் இழந்தோம். இன்னைக்கு 7000 பேர் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. எத்தனை பேர்? 7000 பேர். எது வரைக்கும்? மணிப்பூர் வரைக்கும் போயிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம்? 12 மணி நேரம் ஜபத்தை நடத்திட்டு வரோம். புரியுங்களா? போகாத இடமே இல்லை. புரியுங்களா? எல்லா இடத்துலையும் போக சொன்னார் ஆண்டவர். மத்தேயுல சொல்கிறார் ஆண்டவர், புறப்பட்டு என்ன பண்ணுங்க, எல்லா இடத்துக்கும் போகணும். உங்கள் சபையில் நீங்கள் போயிட்டு மணிப்பூரில் போய் 10 சபையை ஆரம்பிக்கணும். இங்கேருந்து போகணும். அப்போ ஜெபிச்சுனே இருந்தால் கர்த்தர் இங்கே 10 பேர் மணிப்பூருக்கு அனுப்புவார். இங்கே ஜெபம் பண்ணால் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? அருணாச்சல பிரதேசத்துக்கு அனுப்புவார். அனுப்புவாரா? அனுப்பிட்டாரா? அனுப்புவார். ஜெபிக்கிறவங்க இருக்கும்போது எங்கே போனாலும் கடல் கிடையாது.
ஜெபிக்காதீங்க, அங்கே போனாலும் அங்கே தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடும். புரியுங்களா? ஜெபிக்காத எந்த இடத்துல போய் நீ சபையை நாட்டினாலும் அவன் ஒரு நாள் இடிச்சு போட்டுருவான். ஜெபிக்கிற சபையை யாராவது இடிக்கவே முடியாது. ஜெபிக்கிற மனுஷனை யாராவது ஒண்ணுமே பண்ண முடியாது. இடிச்சு போட்டா கூட ஒன்னா சேர்த்து விட்டுருவார் ஆண்டவர். முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏன் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நம்ம சபையில இந்த இடத்துல இருந்து நீங்க ஜெபிக்கிறோம் எழுமனா தான் பல இடங்களை கர்த்தர் அனுப்புவார். பல இன்னும் போக வேண்டியதை எத்தனையோ பேர்கிட்ட போய் நாங்கள் ஏசு சொன்னா அந்த ஏசு வெங்காயமானு கேட்குறாங்க, தக்காளியானு கேட்குறாங்க. புரியுங்களா? பல வட மாநிலத்தில் இசாமசிக்கு தேக்கா அப்படின்னு கேட்டால் இசாமசினா என்னன்னு என்ன கேட்குறாங்க திருப்பி. கடவுள் பேர் தெரியாது இருந்தா எவ்வளோ கஷ்டம். புரியுங்களா? ஜீசஸ்னா தெரியுது, ஆனால் இசாமசினா எல்லாருக்கும் தெரியணும்ல, அப்படின்னு என்னன்னு என்ன நம்மளே திருப்பி கேட்குறாங்க. அப்போ இன்னும் அவங்களுக்கு சத்தியம் போகணுமே, அது போகணும்னா ஜெபிக்கணுமே, ஜெபிக்கிறவங்க தான் என்ன பண்ணோம் அந்த இடத்துக்கு அனுப்பணுமே, அங்கே அனுப்புனாதான் சீசனாக என்ன பண்ணுவாங்க போய் வேலை செய்யணுமே. அப்போ ஜெபிக்காத ஒன்றுமே பண்ண முடியாது. ஆண்டவர் அதுக்கு தான் அவருடைய இருதயம் அங்காளைக்குது, வேதனைப்படுது. ஆண்டோடைய இருதயம் யார் போவாங்க, ஏன் சித்தம் யார் போவாங்க? மதுரையில் நம்ம ஏஜ் சர்ச்சில் எத்தனை பேர் போவாங்கன்னு ஆண்டவர் இரவு பகலும் வேதனைப்படுறாரு. ஐயோ நான் பெண்ணாக இருக்கிறேன், பெண்ணாக இருந்தால் ஆனா இருந்தான்னா ஆண்டவர் புதிய ஏற்பாடு எல்லாத்தையும் பயன்படுத்துகிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார். நீங்கள் ஜெபித்தா கர்த்தர் நிச்சயம் போவார், இல்லை உங்கள் மூலமாக பல பேர் அனுப்புவார். அல்லேலூயா. ஏன்னா உலகம் எங்கும் சுற்றி இந்த வசனம் போகணும். புரியுங்களா? நாங்கள் போன மாநிலங்களில் பல மாநிலம் போயிட்டு கால் வச்சிருக்கிறோம். புரியுங்க, போகாத இடமே கிடையாது. ஆனால் அந்த இடத்துல இயேசு பற்றி அந்த அளவுக்கு யாருக்குமே தெரியல. புரியுங்களா? நாகாலாந்தில் போயிட்டு நாங்கள் சுவிசேஷ அறிவிக்கிறதுக்கு போகணும். அவங்க சும்மாவே என்ன பண்ணுறாங்க, வாங்க எங்கள் வீட்டில் அறிவிங்கன்றாங்க. ஆனால் சர்ச்சை இல்லை, ஆவிக்குரிய சபைக்கு இல்லை, நிறைய இடத்துல ஜெபிக்கிற சபை இல்லை. ஜனங்க என்ன பண்ணுது, அழகத்து ஓடுகுது. நம்ம ஜெபிக்கிற சபையை ஸ்தாபிக்கணும், ஜெபிக்கிறவங்கள தான் அனுப்பணும். ஜெபிக்கிறவங்க எங்கே போனாலும் ஜெயம் எடுத்துருவாங்க. அல்லேலூயா. அப்போ ஜெபிக்கிறவர்கள் நம்ம சபையில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களை எழுப்புவதற்கு நீங்கள் பெண்களாக இருக்கிறீங்க, உங்கள் ஜபத்தில் 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு என்ன செய்யணும், தசம்பாகமாக ஆண்டு கொடுக்கணும். புரியுங்களா? பணத்தை கொடுக்குறீங்களோ பொருளை கொடுக்குறீங்க அது தெரியாது, ஆனால் ஜபத்தை கொடுக்கறதுக்கு நீங்கள் 3 மணி நேரம் உட்கார மட்டும் ஒரு கரங்களை உயர்த்துக்கு பார்க்கலாம். ஒரு 3 மணி நேரம் நான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் என் சபையில் வந்து நான் முழங்கால் படியிட்டோ இல்லை நின்று கொண்டோ இல்லை அமர்ந்து கொண்டோ உட்காந்தோ நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு மட்டும் அவன் கரங்களை தூக்கு. அவனை கர்த்தர் உயர்த்த போகிறார், உயர்த்துவதுக்கு தான் வந்திருக்கிறார். ஒரு 3 மணி நேரம் கொடுங்க. காலையில் 1 மணி நேரம் கொடுங்க, மத்தியானம் 1 மணி நேரம் கொடுங்க, இரவு 1 மணி நேரம் கொடுங்க, முடிஞ்சிருது. ஜபத்தில் நீங்கள் போனீங்கன்னா அந்த டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது. 10 பகல் 10 இரவு நாங்கள் நடத்தும் போது இன்னும் 2 நாள் முடிஞ்ச மாதிரி இருக்கும். 10 நாள் சாப்பிடாது இருந்தால் பசி எடுக்காது. ஒரு நாள் தான் உங்களுக்கு கண்டிஷனே வந்து எப்படி இருக்கும், பசி எடுக்கிற மாதிரி தெரியும், விட்டு ஓடுற மாதிரி தெரியும். புரியுங்களா? ஜபத்தை விட்டு போயிடலாம், தூக்கம் ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் நினைப்பீங்க. ஆனால் ஒரு நாள் கிராஸ் ஆயிடுச்சுன்னா அது 10 நாள் முடியதே தெரியாது. அந்த மாதிரி நாங்கள் அனுபவப்பட்டிருக்கிறோம். 40 நாள் அப்படி தான் அனுபவப்பட்டோம், 21 நாள் அப்படி தான் அனுபவப்பட்டோம். அப்புறம் 10 பகல் 10 இரவு 2 முறை வச்சு ஜெபம் பண்ணோம், அதையும் அப்படி தான் அனுபவப்பட்டோம். இந்த வருஷம் மட்டும் 72 ஹவர்ஸ் பிரேயர் மட்டும் கிட்டத்தட்ட 4 முறை நடத்திட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. சென்னையில் உத்தரமேரில் ஒரு முறை நடத்துகிறோம், 72 மணி நேரம் பிரேயர். புரியுங்களா? நாக்பூரில் ஃபஸ்ட்டில் போய் நடத்திட்டு வந்துட்டோம். புரியுங்களா? இப்போ போய் நடத்திட்டு வந்தோம் 72 ஹவர்ஸ். ஏன் சொல்ல வரேன்னா, நீங்கள் ஜெபித்தாதான் இந்த சபையிலிருந்து அநேக சுவிசேஷகரை கர்த்தர் செய்வர் எழுப்பி, அநேக மிஷினரிகளை எழுப்பி, பல மாநிலங்களுக்கு அனுப்பி இந்த சபையின் மூலமாக பல சபைகள் ஸ்தாபிக்கப்படும். கரங்களை தட்டி தேவநாமத்தை மையப்படுத்தலாம். அதுக்கு நாள் வந்துவிட்டது. இப்போ ஒரு வல்லமை உங்க மேல இறங்கி வரப்போகிறது, ஒரு அபிஷேகம் உங்க மேல இறங்கி வர. ஜபாவி கர்த்தர் உங்களை எழுப்பி என்ன செய்வார்னா, உடனே இந்த பட்டணத்துக்கு உங்க பிள்ளையை அனுப்புவார். நீங்க தானாவே அனுப்ப ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு நொடி பல் நம்ம ஆண்டவர் கேட்டுனுக்கிறோம், இது ஓணும் அது ஓணும். இப்போ ஆண்டவர் என்ன கேட்கிறாரு, நீ வான் தான் கேட்கிறாரு. நீ நம்ம ஆண்டவர்கிட்ட லிஸ்ட் போடுறோம். இப்போ ஆண்டவர் லிஸ்ட் போட்டிருக்கிறாரு இந்த சபையின் மேல. இந்த சபையிலேருந்து பல பேர் எழுப்பி, பல மிஷினரிகளை எழுப்பி, பல இடங்களுக்கு அனுப்பி தேவனுடைய நாம மகிமைப்பட போகிறது. ஜெபிக்கிற வீராங்கனைகள் வீரர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். அப்படி ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் சபைக்காக ஆயத்தமாக வைத்திருக்கிறார். நம்ம ஆண்டோடைய பாதத்தில் ஒரு 72 மணி நேரம் நம்ம தாழ்த்தி, தன்னை தாழ்த்தி, நம்முடைய உடலை ஒடுக்கி கொஞ்ச நேரம் ஆண்டவர் சம்மதெல்லாம் பண்ண. ஒரு 3 நாள் லீவ் போட்டு நீ இரவு பகலும் உட்காந்துனே இருங்க. ஒரு நாளைக்கு 21 ஜாமம். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு எத்தனை ஜாமம்?
3 நாளைக்கு 21 ஜாமம், 3 நாளைக்கு 21 ஜாமம், மொத்தம் 24 ஜாமம் வரும். ஒரு ஜாமத்துக்கு 3 மணி நேரம். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை ஜாமம்? ஒரு நாளைக்கு பகலெல்லாம் 4 ஜாமம், நைட்டில் 4 ஜாமம், 8 ஜாமம். இந்த 8 ஜாமத்தில் ஒரு ஜாமம் சுத்திகரிப்பு, சரீர சுத்திகரிப்புக்காக ரெஸ்ட் எடுத்துக்கலாம். புரியுங்களா? அதிகாலை 5லேருந்து 8 வரைக்கும். திரும்பி 8 மணி கரெக்டாக ஆரம்பிச்சு 7:55 ஆரம்பிச்சு மறுநாள் காலையில் 5 மணி வரைக்கும் வரும். இப்படி நம்ம ஜெபம் பண்ணினே இருந்தோம்னா கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை போல ஒரு 10 மடங்கு என்ன செய்வார்? ஆத்மாக்களை உள்ள கொண்டு வந்துடுவார். சபை கொண்டு வருவார் ஆண்டவர். நீங்க ஜெபம் பண்ணினே இருப்பீங்க, அதுலேருந்து புது புது ஆத்மாக்களை, மிஷனரிகளை எடுப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. முடியாத ஒன்றுமே இல்லை. நம்ம ஜெபம் பண்ணா போதும். புரியுங்களா? ஆனால் அதுக்கு ஒரு நாட்கள் ஐயா அவர்கள் ஏற்படுத்தி இங்கே ஜெபம் நடக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஜெபத்தில் அநேக மக்களை ஆண்டவர் சபைக்குள்ள கொண்டு வருவார். ஏன்னா ஜெபிக்க தான் அனல் ஏற்ற முடியும். அனல் ஏற்ற இடத்த பிசாசனம் பண்ண இடத்தை விட்டு நகர ஆரம்பிக்கிறான். நம்ம ஜெபம் குறைவாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருப்போம். நம்ம எவ்வளோ ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு என்ன செய்வார் ஆண்டவர்? இந்த இடத்தை காலி பண்ணிட்டு அநேக ஆத்மாவில் கொண்டு வருவார். அல்லேலூயா. இந்த பட்டணத்தில் இருக்கிற அசுத்தாவி எல்லாம் ஓட ஆரம்பிச்சிடும். இந்த ஏரியாக்கே வராது. இந்த ஏரியாக்குள்ள அந்த ஆவியை கண்டுபிடிக்க முடியாது. அது பிறகு எல்லா ஆத்மா தானாக உள்ள வரும். ரட்சிக்கப்படுகிற கர்த்தர் அனுதினமும் சபையில் கொண்டு சேர்த்தினே இருப்பார். சபை திறந்துனே இருக்கணும், ஜெபம் பண்ணினே இருக்கணும், ஆத்மா வந்துனே இருக்கும். எங்கேருந்துமா வரேன்னு கேட்டால் நான் வீட்டில் தான் உட்காந்துருந்தேன், என்ன பண்ண முடியல, ஏதோ பேசுது ஏசுதான் பேசினாரு, நீ போ சபைக்கு அப்படின்னு தானாக வந்து விடுவதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஒரு முறை நான் பண்ண சின்ன வயசில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13-14 வயசு இருக்கும். புரியுங்களா? கொஞ்சம் மழை பெஞ்சது. அந்த கொஞ்சம் மழை பெஞ்ச பிறகு நான் என்ன பண்ணேன், ஒரு பெரிய துணி எடுத்துக்கின்னு அந்த பெரிய ஒரு ஏரி இருக்குது, அந்த ஏரிக்கு பக்கத்தில் போய் நின்னேன். அந்த கால்வாய் பக்கம் போது தண்ணியெல்லாம் போச்சு பாரு, மேலேருந்து வந்தது பாரு தண்ணி. எல்லா மீனும் என்ன பண்ணிச்சு, ஏரியில் இருக்கிற மீன்லாம் மேலே ஏறி போயிடுச்சு. ஒரு மழை நின்ற பிறகு எல்லா மீனும் கீழே இறங்கி வருது. அப்போ அந்த அகலமாக இருந்ததுனால நான் என்ன பண்ணேன், எல்லாத்துக்கும் காவம் அப்படி கட்டிட்டு கொஞ்சோண்டு இடத்துல தண்ணி விட்டுட்டு அந்த இடத்துல மட்டும் இப்படி பண்ணினேன். இப்போ எல்லா மீனும் பின்னாடி போயினது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 கூட மீன், எத்தனை கூட 3 கூட அளவுக்கு மீன் கிடச்சிது. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு டைம் ஜெபம் பண்ணி முடிக்கும் போது இப்படி ஒரு மழை அக்னி மாதிரி இறங்கும் சபையின் மேலே. அந்த அபிஷேகம் இறங்கின பிறகு அவ்வளோ ஆத்மா வந்து விழும். நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க இது எப்படி வந்ததுன்னு. ஒரு குறிப்பிட்ட நேரவே தான் ஆண்டு பார்ப்பாரு. காலங்கள் அப்படி நெருங்கி கொண்டே இருக்கிறது. ஆத்மா நம்ம உலகம் ஃபுல்லாக அனுப்பணும். போகாத இடம் இந்தியாவிலே நிறைய இடம் இருக்குது. புரியுங்களா? இயேசு பற்றி தெரியாதவங்களும் நம்ம மக்களே இல்லை. ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் அனுப்பும் போது தான் அந்த இடத்துல அவங்க எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஜெபிக்கிறவங்க எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்க, எதிர்பார்க்கவே மாட்டாங்க. நாங்கள் ஆந்திராவுக்கு போயிட்டு வந்தோம் போன மாதத்துக்கு முந்தான மாதம். புரியுங்களா? அங்கே போயிட்டு இரவு பகல் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். புரியுங்களா? கஞ்சி கூட கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டை கஷ்டப்படுறாங்க. புரியுங்களா? அந்த இடத்துல போய் சொன்னால் அடிக்கிறதுக்கு வராங்க. அங்கே போய் நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். புரியுங்களா? பாஸ்டர்கிட்ட நாங்கள் எதுவும் எதிரே பார்க்கல. அல்லேலூயா. அவர் கொடுக்குறாரோ இல்லையோ அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. ஜெபம் நடந்தது, ஜெபித்துட்டு வந்தோம். கர்த்தர் பெரிய காரியத்தை அங்கே செய்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அந்த இடத்துக்கு நாங்கள் போய் பார்க்கும்போது பாஸ்டருடைய நிலைமை அப்படி இருந்தது. ரொம்ப ஏழ்மையான நிலைமை. ஆனால் அதுக்கு மத்தியில் ஸ்டேஷனில் இறங்கி 120 கிலோமீட்டர் எங்களை கொண்டு போகிறாரு. அவர் சர்ச்சு எத்தனை கிலோமீட்டர்? 120 கிலோமீட்டர் இருக்குது. புரியுங்களா? 120 கிலோமீட்டர் போயிட்டு அங்கேருந்து நாங்கள் ஊழியத்துக்கு போகிறோம். இவ்வளோ தொழில் கடினமான ஒரு ஊழியத்தை செய்கிறாங்கன்னா நம்ம சபையிலேருந்து கர்த்தர் அநேகரை எழுப்பி பல நாடுகளுக்கு, பல மாவட்டங்களுக்கு, பல மாநிலங்களுக்கு கர்த்தர் அனுப்ப போகிறார். எத்தனை பேர் விசுவாசிங்க? விசுவாசம் கரங்களை தட்டி தேவ நாமத்தை மிகப்படுத்தலாம். அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 24:45. லூக்கா 24:45. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவளுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தொழுந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருக்கிறது. போதும். அப்ப பாருங்க, அவங்களுடைய மனதை என்ன செய்யற ஆண்டவரே திறக்கிறார். ஏற்கனவே அவங்க மறிக்க போறாரு, உயிரிழந்து, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. புரியுங்களா? யாருக்குமே தெரியாது. ஆனால் என்ன சொல்றாரு, வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி. இந்த வேதத்தை 66 புத்தகம் இருக்குது, 1189 அதிகாரம் இருக்குது. இதை நீங்க அறியணும்னா உங்க மனக்கண் என்ன பண்ணும்? திறக்கணும்.
அல்லேலூயா. நீங்க அதுக்காக செபிக்கணும். சும்மாலாம் திறக்காது. ஒரு அதிகாரம் அப்படி வாசித்துட்டு ஒரு மெசேஜ் அப்படி கேட்டு சண்டே கேட்குறீங்க, மண்டே போய் கேட்டால் என்ன மெசேஜ்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க? என் தலைவலி ஒன்றும் போகல அப்படின்றாங்க. வசனத்தை மறந்துடுறாங்க. புரியுங்களா? இப்போ நான் பேசிட்டு சாயந்தரம் 8 மணிக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் என்ன மெசேஜ் என்ன பண்ண முடியல, சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் பிசாசு இருதயத்தை என்ன பண்ணுறான், வசனத்தை எடுத்துக்கிறான். மத்தேயு 19:13 வாசிக்கும் போது 13:19 பாருங்க. மத்தேயு 13:19 என்ன சொல்லுகிறது? ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது என்ன இருக்கும்போது, உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். அப்போ ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை நம்ம இப்ப கேட்கிறோம், ஆனா நமக்குள்ள ஒரு உணர்வு இல்லை அப்படின்னா என்ன பண்றோம்? பிசாசு வந்து என்ன பண்றான்? அந்த விதைக்கப்பட்ட வசனத்தை தந்திரமா எடுக்கிறான். சரிங்களா? உங்க பேக்ல வந்து 100 ரூபாய் இருந்தா என்ன பண்ண மாட்டீங்க? பஸ்ல ஏறும்போது அப்படியே கண்ணு முடினே ஏறி நம்ம போய் எங்கன்னா உட்காருவோம். ஆனால் அதில் வந்து ஒரு 2 லட்ச ரூபாய் இருக்குதுன்னா அதை எப்படி எடுப்போம்? உணர்வோடு ஏறுவோம். எது பிடிக்கிற மாதிரி பேகு பிடிச்சிட்டு இருப்போம். அதை காட்டில் இந்த வசனம் வெளியேறி பெற்றது. நீங்கள் வீட்டுக்கு போகிறதே இந்த வசனத்தை அவன் எடுத்துடுறான். புரியுங்களா? இப்படி எம்டி பண்ணினே இருக்க வேண்டியது. உங்களுக்கு ஜபாவையெல்லாம் எதுவுமே இருக்காது. வசனம் உள்ள கொழுந்து விட்டு எரியணும். லூக்கா 24:32 என்ன சொன்னாரு? என் வசனங்கள் உங்கள் இருதயத்தில் என்ன செய்யணும்? கொழுந்து விட்டு எரியணுன்றார் ஆண்டவர். பாருங்க 24:32 என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்கள் நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? அப்ப வசனம் என்ன செய்யணும்? நமக்குள்ள விளக்கி காட்டின போது கொழுந்து விட்டு எரிஞ்சாதான் உள்ளகர என்ன பண்ணும்? டஸ்ட்பின் எல்லாம் வெளியே எரிஞ்சு சாம்பல் ஆகிடும். அல்லேலூயா. உள்ள எரியாது வரைக்கும் என்ன பண்ணாது? உள்ளகிற சுபாவம் அப்படியே தான் இருக்கும். கசப்பு அப்படியே இருக்கும், போராம அப்படியே இருக்கும், எரிச்சல் அப்படியே இருக்கும், மேட்டுமை அப்படியே இருக்கும், சண்டை போடுற குணம் அப்படியே இருக்கும், பணாசை அப்படியே இருக்கும், பொருளாசை இருக்கும், பெண்கள் இச்சை இருக்கும், கண்கள் இச்சை இருக்கும், வீசுதனம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஏன்னா வசனம் உள்ள போய் இருதயத்தில் என்ன பண்ணணும்? கொழுந்து விட்டு எரியணும். எந்த இருதயத்தில்? இந்த இருதயம் இல்லை, சரீரமான இருதயம் இல்லை, ஆத்மாக இருதயம். உள்ள ஆத்மாவும் ஒன்று இருக்குது, இருக்குதா இல்லையா? ஆத்மாவே உட்காந்துருக்க மட்டுமே. யாருக்கு ஆத்மாலையோ மிருகத்தை போல சுற்றி நிற்பாங்க. மிருகங்களுக்கு என்ன இல்லை? ஆத்மாவே இல்லை. அது என்ன பண்ணாது? ஆண்டவர் தேடி வருமா? தேடாது. நமக்குள்ள ஆத்மா தான் தேடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ நமக்குள்ள ஆத்மா இருக்குது, அது என்ன செய்யணும்? அதுக்குள்ள ஒரு இருதயம் இருக்கிறது. அந்த இருதயம் என்ன செய்யணும்? கொழுந்து விட்டு எரியணும். எப்படி எரியும்? தீக்குச்சி வச்சு நம்ம 10 வச்சு எரியுமா? எரியாது. வசனத்தை எரிகிற அக்னி போல் இருக்கிறது. என் வார்த்தைகள் எப்படி இருக்குது? அக்னி போல் இருக்கிறது. 23-29 வாசி இடையமில்லை. அப்போ என் வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? அக்னியா இருக்கிறது. அந்த வார்த்தை இருதயத்தில் போய் நீங்க தியானிக்கும் போது சங்கீதம் 39:3 நிறைவேறுகிறது. 39:3 என்ன சொல்கிறது? சங்கீதம் 39:3 என் இருதயம் எனக்குள்ளே என்ன பண்ணுது? அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது. அப்பொழுது நாவினால் விண்ணப்பம் செய்தேன். பாருங்க எப்படி விண்ணப்பம் எப்படி வருது? தானவே வரும். அல்லேலூயா. உனக்கு வாயில விண்ணப்பம் வந்துனே இருக்கணும்னா உன் இருதயம் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் அனலா இருக்கணும். அப்புறம் தியானிக்கும் போது என்ன பண்ணும்? அக்னி மூலம் அது எரிஞ்சினே இருக்கணும். அக்னி எரிய எரிய என்ன செய்யும்? உள்ளுகிற சுபாவெல்லாம் மறைஞ்சிட்டு கிறிஸ்து சுபாவம் வளர ஆரம்பிக்குது. அல்லேலூயா. இயேசு சுபாவம் நமக்குள்ள வளர்ந்தா தான் கனி உள்ள பிள்ளைகளாக மாற முடியும். அல்லேலூயா. ஏன்னா கனி இல்லாத ஆண்டவருடைய ஜெபம் பண்ணவே முடியாது. அதனால ஜெபத்தோடு கனி இணையுது. ஒரு பக்கம் ஜெபம், ஒரு பக்கம் கனி. ஏன்னா நமக்குள்ள அன்பு இல்லைன்னா நம்ம யாருக்கும் ஜெபம் பண்ண மாட்டோம். அப்போ அன்பையும் உருவாக்குறாரு, பாரத்தையும் உண்டாக்குறாரு. அல்லேலூயா. அப்போ இந்த வசன இருதயத்தில் போய் என்ன கொழுந்து விட்டு எரியணும். நீ தியானிக்கையில் அது என்ன பண்ண? அனல் மூட்டி அக்னி எழும்புனாங்க. அப்போ உள்ள என்ன பண்ணுது? இருதயம் பரிசுத்தம் அடையுது. ஒரு இருதயம் பரிசுத்தம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவள் தேவனை தரிசிப்பார்கள். ஆவின் கண் ஆட்டோமேட்டிக் திறக்கும். புரியுங்களா? நீங்க திறக்க தேவையில்ல,
அப்படியே திறந்து காட்டுவார். இந்த 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 பட்டணத்தை எத்தனை விக்கிர ஆராதனை இருக்கிறது, இதை எப்படி அழிக்கணும், எப்படி அதை துரத்தணும், அதுக்கு எப்படி ஜெபிக்கணும், இதெல்லாம் ஆண்டவர் காட்டுவார். அல்லேலூயா. அப்போ இருதயத்தில் சுத்தலைன்னா யாருக்கு காட்டுவார்? யாரையுமே காட்ட மாட்டார். அப்போ இந்த இருதயம் எப்பவுமே எப்படி இருக்கணும்? ஏன்னா இயேசு வந்து தங்குற இடம் அதுதான். புரியுங்களா? கொலோசியர் 1:27 சொல்றார் ஆண்டவர். கொலோசியர் 1:28 27 வாசிங்க. 1:27. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய புறஜாதிகளுக்குள் விளங்கிய இந்த ரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். சித்தமானார். கிறிஸ்துவானவர் கிறிஸ்துவான மகிமையின் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இயேசு எங்க இருக்கிறாரு? உனக்குள்ள இருக்கணும். புரியுங்களா? இயேசு அங்க இருக்கிறா இங்க இருக்கலாம் இல்லை, எங்கேயுமே இருக்க மாட்டார். உனக்குள்ள இருந்தா உன் ஊழியம் வளர்ந்துடும். உனக்குள்ள இருந்தா உன் ஜெபம் கேட்கப்படும். உனக்குள்ள இருந்தா கட்டு தானா உடையும். உனக்குள்ள இருந்தா பிசாசு தானா ஓட ஆரம்பிச்சிடும். உனக்குள்ள இருந்தா வியாதி தானா ஜெபித்தா ஓடும். எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். இயேசு எங்கேயோ இருக்கிறான்னு அப்படின்னு சொல்றது. இயேசு எங்க இருக்கிறாரு? அவர் பரலோகத்தில் மகா பிரதான ஆசாரியராக நமக்காக என்ன பண்றாரு? எபிரேயர் 7:25 படி நமக்காக ஜெபம் பண்ணே இருக்கிறார். எபிரேயர் 7:25 என்ன சொல்லுது? எபிரேயர் 7:25 மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயும் இருக்கிறார். நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க என்ன பண்றாரு? தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யறார். நம்ம தேவனிடத்தில் போய் சேரனால அதுக்காக நம்ம என்ன பண்றாரு? முற்றுமுடிய நம்ம ரட்சிக்க என்ன பண்றாரு? ஆண்டவர் ஜெபம் பண்ணிக்கினே இருக்கிறார், பிரதான ஆசிரியர். அல்லேலூயா. ஆனா அங்க அவர் பிரதான ஆசிரியர், இங்க நமக்குள்ள இயேசுவா இருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ள இயேசு என்ற நாமம் இருக்கிறது. பரலோகத்தில் பிரதான ஆசிரியர் மேல வேலை செய்கிறார். புரியுதுங்களா? இனிமேல் அவர் இயேசுவா உண்மைக்கு வரமாட்டாரு. இனிமேல் பிரதான ஆசிரியர் வருவார். அல்லேலூயா. அவர் வரும்போது மணமலனா வந்து நம்ம கொண்டு போவார். ஆனா நமக்குள்ள இயேசு இருக்கிறாரா? இயேசு உருவாயிருக்கிறாரா? இயேசு சாயல் உள்ள வந்திருக்கிறதா? கிறிஸ்துவின் சாயல் உருவாக்கப்பட்டிருக்கிறதா? அதான் ஆண்டவர் சொன்னாரு. அங்கே நீதிமொழிகள் 2:10 வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 2:10 ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கும். அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமா இருக்கும் போது நல்ல யோசனை உன்னை காப்பாற்றும். பாருங்க, நல்ல யோசனை உன்னை என்ன பண்ணும்? காப்பாற்றும். புத்தி உன்னை பாதுகாக்கும். ஞானம், அறிவு, புத்தி. அல்லேலூயா. விஸ்டம், நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங். ஞானம் உங்க இருதயத்தில் பிரவேசிக்கணும். அறிவு எங்க போனோம்? ஆத்மாவுக்கு போனோம். ஆத்மாவில் அறிவு இருக்கணும். அதான் நீதிமொழி 19:2 வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 19:2 ஆத்மா அறிவில்லாமல் ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. நல்லதல்ல. ஒரு ஆத்மாவுக்கு என்ன வேணும்? அறிவு வேணும். ஏன்? அறிவு வந்த பிறகு தான் என்ன பண்ணுது? ஆத்மாவுக்கு இன்பம் உண்டாகுது. இன்பனா என்ன உண்டாகுது? இன்பனா என்னமா? சந்தோஷம், மகிழ்ச்சி, களி கூறுதல். அப்போ ஞானம் இருதயத்துக்கு போகுது. வார்த்தை இருதயத்துக்கு போய் ஞானத்தை உருவாக்குது. இருதயத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணி இருதயம் என்ன பண்ணுது? தன்னுடைய வேலையை செய்து முடிச்சு ஆத்மாவுக்கு ஞானத்தை, அறிவை தள்ளுது. அறிவு என்ன பண்ணுது? தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு அந்த அறிவு ஆவிக்கு புத்தியை உண்டாக்கி தருது. புத்தி இருக்கும் போது தானாக பாதுகாக்கப்படுறாங்க. இன்னைக்கு புத்தி இல்லாத கண்ணிக்கு என்ன பண்றாங்க? எண்ணெய் இல்லாத உட்காந்துக்கிறாங்க. புத்தி உள்ளவர்கள் அபிஷேகத்துல, ஜபத்துல, வல்லமையில் எல்லாம் நிரம்பி இருக்கிறாங்க. நீங்க புத்தி உள்ள கண்ணிகையா இல்லை புத்தி இல்லாத கண்ணிகையா? ரெண்டுமே சபையில் தான் ஆண்டு சொல்லி வச்சிருக்கிறார். நம்ம புத்தி உள்ள கண்ணிகையா இருந்தனா உனக்கு மேல அபிஷேகம் இருக்கணும். உன் மேல ஒரு ஜப ஆவி இருக்கணும். ஒரு விண்ணப்பத்தின் ஆவி இருக்கணும். கேட்டு பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவர்கிட்ட. நீங்க கேட்கலன்னா தரவே மாட்டார். டைம் நீங்க கொடுக்கல ஆண்டவருக்குன்னா சும்மாலாம் டக்கு டக்குன்னு அப்படி ஊற்ற மாட்டார். புரியுங்களா? அந்த பாரத்தை உனக்குள்ள கொஞ்சம் பாரம் தான் போதும். ஒரு ஆத்மாவுக்காக நீ கதறீங்கன்னா 1000 ஆத்மாவுக்காக உன்னை வைப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு ஆத்மா கூட நீ சுவிசேஷம் அறிவிக்கணும் எண்ணெய் இல்லை அப்படின்னா எப்படி உன் மேலே ஊற்றுவார்? ஊற்றுவாராமா? உங்கள் மேலே இப்படி தண்ணி தாங்க மேலே எத்தனை தண்ணி ஊற்றினா என்ன பண்ணிங்க? நாங்கள் குடிக்க ஒரு பாட்டில் தண்ணி அப்படி என்ன பண்ண முடியும்? குடிக்க முடியாது. ஏன்னா உனக்குள்ள என்ன இல்லை? தாகம் இல்லை. அப்போ பசி தாகம், ஆத்மா மேலே தாகம் தான். நீ கேட்கட்ட ஆண்டவர் ஊற்றுவார். ஒரு ஆத்மா ஆண்டவரே இந்த தெருவில் போகுது,
என்னுடைய ஆலயத்துக்கு முன்னாடி இவ்வளோ வாகனம் போகுது, டூ வீலர் போகிறாங்க, ஆட்டோக்கள் போகிறது, கார் போகுது, பஸ்ஸு போகுது, லாரி போகுது, எல்லாம் போகுது. இந்த டிரைவரெல்லாம் எவ்வளோ ரட்சிக்கப்பட்ட சபையில் சேர்க்கப்படணும்னு நீங்கள் 1 மணி நேரம் வந்து கதறினீங்கன்னா ஒரு ஆத்தம் உங்களுக்கு கண்ணு காட்டுவார். ஒரு ஆட்டோக்காரன் வந்து உங்கள்கிட்ட பேசுவான். அம்மா நான் மாதிரி இது சூசைட் பண்ணலான்னு இருக்கிறேன், எனக்கு என்ன தெரியல, சர்ச்சுக்குள்ளே போகணுன்னு எண்ணம் வச்சு வந்தேன் அப்படின்னு உனக்கு முன்னாடியே உன் ஜெபம் கேட்கப்படுகிறது. கரங்களை தட்டி தேவநாமத்தை அந்த பாரம் நமக்குள்ள வேணுன்றார். சும்மா வந்து உட்காந்து என்னை ஊற்றுனா ஊற்றவே மாட்டார். சரிங்களா? அப்போ ஆண்டு கேட்பார், எதுக்குமா ஊற்றணும் உன்னை கேட்பார். இல்லைங்க நான் அபிஷேகம் ஊற்றினா அப்போ நல்லா படுத்து தூங்க போகிறேன். ஓ உனக்கு இல்லை இல்லைன்னு. ஊற்றுறதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? பாரம் இருக்கணும், திட்டம் இருக்கணும், நோக்கம் இருக்கணும், தீர்மானம் இருக்கணும். அப்போ ஊற்றுவார். இந்த பாரம் இல்லைன்னா உன் பிள்ளைகளை ரட்சிப்பு மழையை நடத்தினா கூட நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். தேவனுடைய ஆலயம் நமக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயம் 24 மணி திறக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்? நடு ராத்திரியில் ஜெபம் பண்ணலாம். எப்போ ஜெபம் பண்ணலாம்? நடு ராத்திரியில் நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா முழங்கால் போட்டி நேர்முகத்தில் பிசாசு பொம்மரை மாதிரி சுற்றுவான். அப்படியே உனக்கு முன்னாடி எப்படி சுற்றுவான்? பொம்மரை மாதிரி சுற்றுவான். வேதத்தில் எங்கெல்லாம் நடு ராத்திரி வந்திருக்குதோ பிசாசால கை வாங்கவே முடியல. நீங்கள் எங்கேனாலும் பாருங்கள், நடு ராத்திரி என்ற வார்த்தை எங்கெல்லாம் வந்திருக்குதோ, அது எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, இருந்தாலும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எங்கெல்லாம் நடு ராத்திரி வந்திருக்கிறதோ அங்கே பிதா ஒர்க் பண்ணியிருக்கிறார், வேலை செய்திருக்கிறாரு. இயேசு வேலை செய்திருக்கிறார், பரிசுத்தாவின் வேலை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எங்கே நடு ராத்திரி வந்து பிசாசால எதையும் செய்யவே முடியாது. ஏன்னா எல்லா ஆவிகளும் நடு ராத்திரி தான் இறங்கும். உலகத்தில் இருக்கிற எல்லா மந்திரவாதி எப்போ உட்காருவான்? காலையில் உட்காருவான், நடு ராத்திரியில் போய் உட்காருவான். பிசாசு நடு ராத்திரியில் அந்த வேலை செய்கிறான். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எப்போ உட்காரணும்? நடு ராத்திரியில் நீங்கள் முழங்கால் போட்டு நின்று பாருங்கள். இது வரைக்கும் நாங்கள் என்னுடைய ஜபம் நடு ராத்திரி தான். 12க்கு மேலே தான் படுக்கைக்கே போவேன். அதுக்கு முன்னாடி நான் பண்ணது இது வரைக்கும் போனதே கிடையாது. புரியுங்களா? ட்ரெயினில் வந்தவொட எப்படினா ஜபம் பண்ணிப்பேன். புரியுங்களா? ஜபம் பண்ண அப்படி தொண்ணு இருக்குன்னு தான் நான் ஜபம் பண்ணுறதில்ல. புரியுங்களா? நாங்கள் எப்போல்லாம் ட்ரெயினில் போகிறோமோ அந்த 8 இடத்த அப்படியே நாங்கள் பிடிப்போம். 8 பேர் போவோம். அந்த 8 இடத்த அப்படியே பிடிச்சிட்டு 2 ஹவர் அந்தந்த மாநிலத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். உத்தரப்பிரதேசத்தில் போதுனா உத்தரப்பிரதேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம் அந்த நைட் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் ராஜஸ்தானுக்குள்ளே போனோன்னா ராஜஸ்தானுக்காக ஜெபம் பண்ணுவோம். புரியுங்களா? நைட் ஏறும், பகலில் போகிறதுக்குள்ளேயோ 8 பேர் ஜெபம் பண்ணி முடிச்சிடுவோம் அந்த பட்டணத்துக்காக. அதான் வாக்கிங் ஜெபம் மாதிரி. அல்லேலூயா. நடையிலையும் ஜெபம் இருக்கணும், உட்காந்தா ஜெபம் இருக்கணும், எழுந்தா ஜெபம் இருக்கணும், அப்புறம் படுத்தா ஜெபம் இருக்கணும். நீ படுத்து தூங்கினா கூட இருதயம் ஜெபம் பண்ணினே இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஜெபாவை பெற்றுக்கொள்ளலாம் தான் ஆண்டவர் சித்தம். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்? நம்ம சபையில் நீங்கள் ஜெப வீராங்கனைகளாக எழும்பணும், வீரர்களாக எழும்பணும். நீங்கள் பாரப்படணும். எதுவும் நீங்கள் தேவையில்லை. நீங்கள் எதுவும் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, எனக்குள்ள ஆண்டவரே ஒரு ஆத்மாக்காக நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பாரத்தை உண்டாகிறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஆத்மா பேர் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த பட்டணத்தினுடைய கவுன்சிலுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த பட்டணத்தில் உள்ள ஒரு நீதிபதிக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த பட்டணத்தில் உள்ள டாக்டருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏதாவது ஒரு குறிப்பு எடுத்து தினந்தோறும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வைங்க. முழங்கால் படிடுங்க. கர்த்தர் சமூகத்தில் கேளுங்க. அப்படியே கர்த்தர் நிச்சயமா அந்த ஆத்தம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே கொண்டு நிறுத்துவார். நாங்கள் அது மாதிரி நிறைய காரியங்களை ஆண்டு எங்களை வெளிப்படுத்தியிருக்கிறோம். நீங்கள் ஜெபம் பண்ணலன்னா எதுவுமே நடக்காது. வாடிப்பட்டியில் நாங்கள் போயிட்டு 7 மணி நேரம் ஜெபம் பண்ணோம். ஃபஸ்ட் அன்னைக்கு கொஞ்சம் எல்லாமே கஷ்டப்பட்டாங்க. புரியுங்களா? ஆனால் 7 மணி நேரம் நான் நின்றுக்கிட்டே இருந்தோம் அங்கேயே ஃபாஸ்டிங்கில். அப்படியே நின்று ஜெபம் பண்ண சண்டே பாருங்கள் 8 மணி நேரம் உட்காந்தாங்க சபையில். எல்லாம் முழங்கால நின்னாங்க. ஐயா இங்கே தான் இருக்கிறார் கேட்டு போகிறேன். பயங்கரமாக அவங்க என்ன பண்ணாங்க, வந்து சாட்சி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. என்னன்னு சொன்னாங்க தெரியுங்களா? நான் இரவெல்லாம் ஜெபிக்கணும் அப்படின்ட்டு. அவங்களே வீட்டை தேடி ஐயாவுடைய வீட்டுக்கு வந்து அவங்களே என்ன பண்ணாங்க, ஜெபத்தை ஆரம்பிக்கிறாங்க. பாஸ்டர் போய் யார்கிட்டையும் கேட்கவே இல்லை. நான் சொன்னேன் பாருங்கள், இந்த ஜெபத்துக்கு பிறகு நம்மளை தேடி விசுவாசியம் வந்துடுவாங்க. அப்படியே வந்தாங்க எல்லாம். ஆண்டவரே பாஸ்டர் கிட்ட வந்துட்டு எப்போ நாங்கள் ஜெபம் பண்ணோம், எந்த நாள் ஜெபம் பண்ணோம் அப்படின்னு. நான் சொன்னேன், இரவு 1 மணி வரைக்கும் நீங்கள் ஜெபத்தில் தினந்தோறும் இருங்க அப்படின்ட்டு. அந்த எல்லாமே வீட்டில் கூடி ஜெபம் பண்ணணும். காரணம் என்ன? ஒரு ஜெபத்தை நடத்தி அந்த பாரத்தை உண்டு பண்ண பிறகு நீங்கள் அந்த பாரத்தோடு இனிமேல் இருக்கணும். சும்மா நிறைய ஊழியர்கள் வருவாங்க, பேசுவாங்க, போவாங்க. ஆனால் நீங்கள் சபையில் இருக்கிறீங்க ஆடுகளாக. அல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த ஜெப பாரத்தை எடுப்பதற்கு நீங்கள் தான் அந்த பாரப்படணும். புரியுங்களா? உங்கள் கண்ணுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் நிறுத்துங்க. இந்த பட்டணத்தை எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, எத்தனை ட்ரெயின் இந்த பட்டணத்தை கிராஸ் பண்ணுது. அந்த ட்ரெயின் பேர் சொல்லி அந்த ட்ரெயினில் வரவங்களுக்காக ஜெபம் பண்ணால் போதும், அவங்க தானாக இறங்கி சபைக்கு வர ஆரம்பிச்சிடுவாங்க. அல்லேலூயா. முடியாது ஒன்றுமே கிடையாது. ஜெபம் இல்லாதனால்தான் ஆத்மா ஆதாயப்படுத்த முடியல, சுவிசேஷம் அனுப்புறதுக்கு ஆட்கள் அனுப்ப முடியல, சீசர்களை உருவாக்க முடியல, ஜெபிக்கிற ஜாமக்காரர்களை உருவாக்க முடியல.
யுத்த வீரர்களை உருவாக்க முடியல. காரணம் என்ன? ஒரு சீடனா தன்னைத்தான் வெறுக்கிற அளவுக்கு வந்துடணும். ஒரு ஜாமக்காரனா ஜாம காத்து ஜெபிக்கணும். இரவெல்லாம் அந்த ஆலயத்தை சுற்றி ஜெபிக்கணும். நடந்து பாதையிலே ஜெபிக்கணும். ஒரு போர் சேவகனாய் பிசாசுக்கு எதிர்த்து நின்று போராடணும். போராடுற ஆவிகள் நிறைய இருக்குது. நம்மளை ஜெபிக்க விட மாட்டாங்க. அவங்க மந்திரவாதிகள் நடுவு ராத்திரியில் உட்காடுறான். நம்ம தூங்கினதான அவன் களை எதிர்த்துட்டு போயிடுறான். கேட்குறாங்க ஆண்டவரா இயேசுகிட்ட, என்னங்க ஆண்டவரே இந்த கலை எப்படி வந்துச்சுன்னு கேட்டால், நீ தூங்கினுக்கு மொத்தம் வந்ததுன்றார் ஆண்டு. சபை தூங்கினந்தா களை எதிர்த்து போயிடுவான். புரியுதுங்களா? நம்ம போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். பரலோகத்துக்கு போகிறதுக்கு அவ்வளோ கடினமாக பார்த்துவான் சாத்தான். ஏன்னா அவனுக்கு கொஞ்ச நாட்கள் இருக்குதுன்னு அவ்வளோ வேதனைப்பட்ட வந்திருக்கிறான். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டோடைய வருகைக்கு ஆத்மா சேர்க்கறதுக்காக நம்ம பாரப்பட்டினே ஜெபம் பண்ணணும். நம்முடைய தூக்கத்தை கொஞ்சம் நம்ம இழக்கணும். தூக்கத்தை நம்ம ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே ஒரு 2 மணி நேரம் நான் செபிக்கிறேன், இரவில் பகலில் ஒரு 2 மணி நேரம் செபிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எங்கே இருந்தாலும் செபிக்கலாம். சபையில் ஓடி வந்து செபிக்கலாம். இல்லை 1 மணி நேரம் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அந்த நேரத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மீதி எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. நீங்கள் எதையுமே சொல்லாமல் இருந்தீங்கன்னா ஆண்டவர் செய்யவே முடியாது. புரியுங்களா? நீங்கள் வேலையில் கூட இருங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்க, ஆண்டவர் வேலை ஸ்தானத்தில் அதிகாரியுடைய கண்ணில் தயவு உண்டாக. புரியுங்களா? ஆண்டவரே பேசுவார் அதிகாரிகிட்ட, என் மகளை விடு, போய் ஜெபம் பண்ணிட்டு வரட்டும். என் மகனை விடு, இன்னைக்கு நாங்கள் இப்படி வர்றதுக்கு காரணம் என்ன? அதிகார உள்ளத்தில் ஆவியான் பேசுகிறார். தானியேலுடைய காலகட்டத்தில் நேபுகாத்நேசர் உள்ளத்தில் ஆண்டவர் பேசினார். அவங்க பேசும்போது நமக்கு இங்கே பேச மாட்டாரா? அன்னைக்கு தனி தெய்வமா? ஒரே தேவன் தான். அவர் இருக்கிறவனமாகவே இருக்கிறார். அன்னைக்கு பேசணும், இன்னைக்கு பேசுறாரு. புரியுங்களா? அன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு மாதிரி தானியேல் ஒருவர் போதுன்னாரு. இன்னைக்கு நம்ம எல்லாம் யானை, இன்னைக்கு ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி. புரியுங்களா? 6000 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரென்த் எடுத்து பாருங்க எவ்வளோ இருக்கும். இன்னைக்கு 6000 வருஷம் பின்னாடி பார்க்குறோம் எவ்வளோ இருக்குது ஸ்ட்ரென்த்து. இன்னைக்கு நம்ம இந்தியாவில் மட்டும் 145 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இவ்வளோ மக்களுக்காக ஆண்டவர் பரிதவித்து ஆண்டு என்ன பண்ணுறாரு? இரவும் பகலாம் கண்ணீர் விடுறாரு. யார் போவான், யார் போவான்? நம்ம ரட்சிக்கப்பட்டு உக்காண்டா எப்படி போக முடியும்? ஜெபம் பண்ணால் கர்த்தர் வேற என்ன அனுப்புவார்ல. அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். எல்லாம் முழங்கால் படிடுவோம். ஒரு நிமிடம் ஜெபம் ஆவிக்காக எல்லாம் முழங்கால் படிட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாம். ஆண்டவர் நம்ம மேலே ஒரு ஊற்று, இன்னைக்கு ஆண்டவர் ஊற்ற போகிறார். நீங்கள் கேட்கலன்னா ஆண்டவர் கொடுக்க மாட்டார். எல்லாம் அந்த சேரை விட்டு முடியாதவங்க பரவாயில்ல உட்காருங்க. ஆனால் முடிஞ்சவங்க எழும்பி முழங்கால் படிட்டு 2 கரங்களை உயர்த்தி ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் நிச்சயமாக நம்ம மேலே ஊற்றுவார். நிறைய சத்தியங்களை நம்ம கேட்டிருக்கிறோம். எங்களுடைய சாட்சியை நீங்கள் கேட்டீங்க. ஆண்டவர் இங்கே மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த சபையில் ஒரு எழுப்புதலுக்காக, இந்த சபையிலேருந்து அநேக மக்களை பல நாடுகளுக்கு, பல மாநிலங்களுக்கு, பல மாவட்டங்களுக்கு, பல விதமான தாலுக்காக தேவன் அனுப்பும்படிக்காக கர்த்தர் ஏங்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் மாரில் கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை கொண்டு என்ன சித்தமாக இருக்கிற கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஒரு ஜெப பாரத்தை கர்த்தர் உண்மையில் ஊற்றுவார். ரீகா ரபாலா ஷத்தா ரகா தெனிகா ரபா எல்லாம் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையினாலே பேசி, ஆண்டவரே உருபாலாதனகலபா, ஆண்டவருடைய வல்லமை பற்றி எரியணும். பற்றி பிடிக்கிறது. இப்போ உங்களை பற்றி பிடிக்கிறது. ஒரு அக்னி இறங்குறது. ஹல்லேலூயா. கபா 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 ரீகா ரதனிகரபா இக்கரதனிக தினிகர தினிகரபா உ கபர தினிகரபா. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய அக்னி, கர்த்தருடைய பாரம் ஆண்டவரே இந்த சபைக்குள்ள ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் 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 இறங்கட்டும். இப்போது இறங்கட்டும், இப்போது இறங்கட்டும். ஒரு ஜபாவை ஊற்றுவீராக, ஒரு விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றுவீராக, ஒரு வேண்டுதல் ஆவி ஊற்றுவீராக, ஒரு ஜப பாரத்தை உண்டு பண்ணுவீராக. ஓ பரிந்து பேசுகிற ஜபம் ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்குள் கொடுப்பீராக கொடுப்பீராக. இப்போது 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 தேவ மகிமை, தேவ மகிமை பற்றி பிடிக்கிட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கபா 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 கபா. ஒரு அனல் மூட்டுவீராக, அனல் மூட்டுங்கப்பா. உடைய வல்லமை ஊற்றுவீராக 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 ஊற்றுவீராக. ஊற்றுங்க 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 ஊற்றுங்க. ஆண்டவரே உடைய பிள்ளைகள் மேல் உடைய அபிஷேகத்தை பாரத்தை உண்டு பண்ணுங்கப்பா. உண்டு பண்ணுங்க. ஒரு ஜப பாரத்தை உண்டு பண்ணுங்க. ஒரு ஆத்மா பாரத்தை உண்டு பண்ணுங்க. இந்த தேசத்து குறித்து ஒரு பாரத்தை, மதுரை குறித்து ஒரு பாரத்தை ஆண்டவரே உருவாக்குவீராக, உண்டாக்குவீராக. ஆண்டவரே இப்போது 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 தேவ மகிமை, தேவ மகிமை பற்றி பிடிக்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கபா 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 இக்கரதனிகரபா இக்கரதனிகரபா. ஒரு பட்சக்க ஒரு வல்லமை, ஒரு வல்லமை உங்களை பிடிக்கிறது. மகளே பயப்படாதே பயப்படாதே. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீயே ஒரு எஸ்தரை போல, எஸ்தரை போல கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துற நாட்கள் நெருங்கிடுச்சு.
ஹalleluya. உங்களை தானியேலை போல நேபுகாத்நேச்சர் நேச்சர் பாருங்க, அவரே சொல்லுகிறார், இந்த தேசத்துக்கு சமாதானம் உண்டாகுவது அதிகாரம் கண்ணில் தயவு உண்டாக்கி தருவார். கபா 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 கபா. ஓ ரீகரபா லபா. தானியேலுக்குள்ள இந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேல் வைக்கிறார். ஒரு நிகழ்மைக்குள்ள அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேல் வைக்கிறார். ஒரு ஜெப ஆவி கர்த்தர் இப்போது ஊற்றி கொண்டிருக்கிறார். கபா கபா கபா. ஹalleluya. ஒரு விடுத்திருந்த ஜெப ஆவி, இயேசு மேல இருந்த ஆவி உங்க மேல இறங்கி வருகிறது. பரிசுத்த ஆவி என்று சொல்லுகிறார், நான் ஊற்றுகிறேன், நீங்கள் பாரப்படுகிற உங்க வேலை. ஹalleluya ஹalleluya. கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை நினைவு கூறுங்கப்பா, சபையை நினைவு கூறுங்க. உம்முடைய எழுப்புதல் ஆவி இப்போது ஊற்றுக ஊற்றுக. ரபா 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 ஏ ரபா. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இப்போது இந்த பிள்ளைகளை பற்றி பிடிக்கட்டும். ஒரு அக்கினி எரியட்டும். ஹalleluya. கபா 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 ரபா. தேவ மகிமை, தேவ மகிமை பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும். இப்போது ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஒருவரை இந்த இடத்துல ஆண்ட ஜபாவிலால் போகக்கூடாதப்பா. ஒருவரும் ஜபாவிலால் போகக்கூடாது. இப்போது நீர் தொடுங்க ஆண்டவரே. கபா 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 ரபா. தேவ மகிமை, தேவ வல்லமை, தேவ அபிஷேகம், தேவ அனல்முட்டி எழுகிற ரபா ரபா. தேவ அபிஷேகம் உங்களுடைய இறங்குகிறது. ஹalleluya. இறங்குகிறது. ரபா ரபா ரபா. ஆண்டவரே, தொடுவீராக ஒவ்வொரு தொடுக. பரிசுத்த ஆவியானவரே, நீர் அனல்முட்டி எழுப்புங்க. இந்த சபையிலிருந்து மக்களை எழுப்புங்க ஆண்டவரே. 1 மணி நேரம் அல்ல, 3 மணி நேரம் ஒரு ஜாமம் நான் கண்விழித்து ஜெபிப்பேன். நான் ஜெயிப்பேன் என் தேசத்துக்காக. ஓ மரித்தாலும் ஜெபம் பண்ணு. ரபா 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 ரபா. தேவ மகிமை, கர்த்தருடைய வல்லமை உங்களை பற்றி பிடிக்கிறது. மகனே, உன்னை கர்த்தர் தொடுகிறார். உன் வியாதி உன்னை விட்டு போகிறது. உன் பலவீனம் உன்னை விட்டு போகிறது. ஓ உன் சோர்வு உன்னை விட்டு நீங்கிறது. ஓ உன் படுக்கையை மாற்றி அமைக்கிறார். ஓ உன் பலவீனத்தை மாற்றி அமைக்கிறார். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் தேவன் சொல்லுகிறார், மகளே, நான் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். கபா ரேகா ரபா ரபா. கர்த்தருடைய மகிமை இப்போது சபை மேலே இறங்கட்டும். கபா 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 ரேகா ரதனிகா ரபா. தேவ மகிமை இறங்கிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஹalleluya. வல்லமை பற்றி எரிகிறது. இந்த சபைக்குள்ள ஒரு அக்கினை போடுகிறார். அந்த கர்த்தர் சொல்லுகிறார், நான் இந்த சபையை விட மாட்டேன். இந்த சபையிலிருந்து பல சீசர்களை, பல ஜாபக்காரர்களை, பல போர் சேவர்களை, பல ஊழியர்களை நான் எழுப்ப போகிறேன். கபா 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 திகரதனிகரபா. தேவ மகிமை உங்கள் மேல் பற்றி பிடிக்கிறது. மகனே, உன்னை தொடுகிறார். இயேசு உன்னை தொடுகிறார். உனக்கு கர்த்தருக்காக நீ எழுமணும், இயேசுக்காக எழுமணும். அவர் நமக்காக 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கி ரத்தத்தை சிந்தி தன் ஆவியை கொடுத்தாரே. ஹalleluya. அவர் விழாவில் நம்ம குற்றப்பட்டதே. நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட சபையில வந்திருக்கிறோம். எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாத இந்த பட்டணத்தில் இருக்கிறாங்க. அவங்களா இயேசு ரட்சகரை ஏற்றுக்கொள்ளவே. கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும் அப்பா. இந்த பட்டணத்தின் மேல் வல்லமை இறங்குவதாக. இந்த பட்டணத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா பொல்லாத ஆவிகள், எரிச்சல் ஆவிகள், வன்கனின் ஆவிகள், ஆண்டு விக்கிரத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டி ஜெபிக்கிற ஆண்டவர். வல்லமை இறங்கட்ட ஒரு விசை இந்த பட்டணத்து மேல் இறங்குவதாக. இந்த மதுரை பட்டணத்து மேல் இறங்குவதாக. ஹalleluya. உம்மை அறியணும். அவங்களுக்கு கண்கள் திறக்கப்படணும். இயேசுவே உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். உடைய நாம மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த சபையில் அநேகர் எழுப்ப போறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த சபை பல மணி நேரம் ஜெபிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை 72 மணி நேரம் இல்ல, 10 பகல் 10 இரவு, 7 இரவு 7 பகல் பாரத்தோடு தாழ்மையோடு உங்களுடைய பாதத்தை அமர்ந்து காத்திருந்து ஜெபிக்கக்கூடிய கிருபை தரப்போறது ஸ்தோத்திரம். இந்த பாஸ்டரை ஆண்டவரே, இந்த சபையின் போதகரை ரத்தத்தினால மூடுங்கப்பா. அவருக்கு நல்ல பலனை கட்டளைவீராக. இப்போது அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. அளவில்லாமல் ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. ஐயா மேல ஊற்றுங்க ஆண்டவரே. அவரை கொண்டு வைத்திருக்கிற தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற உதவி செய்க. அவர் இருதயத்தில் வைத்திருக்கிற எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் நிறைவேற்றுவீராக. அந்த பாரத்தை நிறைவேற்றுவீராக. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவீராக. நீ உதவி செய்யுங்கப்பா. அவர் மேல அளவில்லாமல் அபிஷேகத்தை வைங்கப்பா. அவரை சுற்றி வேலடிங்க. அவர் மனைவியை சுற்றி வேலடிங்க. அவள் கொடுக்கப்பட்ட 2 பிள்ளைகள் மேல் அபிஷேகத்தை வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவள் கொடுக்கப்பட்ட அன்பின் விசுவாசிகளை ரத்தத்தால் மூடுங்கப்பா.
எல்லாருக்கும் விடுதலை தாங்கப்பா. ஜப பாரத்தை உண்டு பண்ணதுக்காக ஸ்தோத்திரம். உடைய நாம மையப்படுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்று வந்திருக்கிற அமனியன் ஊழியக்காரை சாம்பலைய பலப்படுத்துவீராக. இன்னும் அவர் பட்டணத்தை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ராஜ்யம் கட்டப்பட உதவி செய்யும். இதனால் அடியலை ஆண்டவர் நம்முடைய கருத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. நாங்கள் ஒன்றுமல்லப்பா, அப்பிரோஜனமான ஊழியக்காரர். ஆண்டவர், நீ என்ன சொன்னீரோ அதை நீ சபைக்காக சொல்லியிருக்கிறீர். நீ எதையும் தப்பா சொல்லவே மாட்டீராப்பா. இந்த சபையினுடைய எடுப்புதலுக்காக, இந்த சபை வளர்ச்சிக்காக, இந்த சபையில் அநேக சீஸ்தர்கள் உருவாக்கப்பட, பல இடங்களுக்கு போவதுக்காக, பல மாநிலங்களுக்கு போகுவதற்காக நீ அனுப்ப போகிற நாட்கள் நெருங்கி இருக்கிறதப்பா. அதை நீ அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர். ஒரு நாட்கள் வந்துவிட்டது. இந்த நாட்கள் சீக்கிரமா வந்துவிட்டது. இந்த சபையில் அநேகரையில கர்த்தர் ஆண்டவரே இந்தியா எங்கும் அனுப்பக்கூடிய தேவ கிருபை இந்த சபையில் எழும்ப போகிறது. தேவ வல்லமை எழும்ப போகிறது. ஹல்லேலூயா. ரிபானாதலஹபா. ஒரு விசை இறங்கும் ஆண்டவரே, ஒரு விசை நீ இறங்கி ஆண்டவரே இந்த சபையின் மேல் அமர்ந்தே. ஆண்டவரே, இந்த பட்டணத்துக்கு மக்கள் எல்லாமே தேடி வரணுங்க. ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்படணும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு ஆத்மா கூட வீணா போக்கூட சொல்லிடுறப்பா. எல்லாருக்காக என் ரத்தம் சொட்டு சொட்டா நீ கொடுத்திருக்கிறப்பா. அந்த ரத்தம் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டுமாப்பா. ஒவ்வொரு வீடுகளில் இறங்கி வரட்டும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ள நான் தெளிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் மேல தெளிக்கிறோம். ஒரு முதியோர் மேல தெளிக்கிறோம். ஒவ்வொரு வாழைப்பிள்ளை மேல தெளிக்கிறோம். ஆண்டவர் தொடுங்கப்பா. உடைய ரத்தம் அவர்கள் ஒரு சொட்டு ரத்தம் ஆண்டவரே அவங்க மேல தொட்டதுக்காக ஸ்தோத்திரம். உடைய நாம மையப்படுப்பதுக்காக ஸ்தோத்திரம். இந்த பட்டணத்தை வியாபாரிலாம் மனம் திரும்பி உள்ள வரணும் ஆண்டவரே. வியாபாரிகளை தொடுவீராக. அந்த கடையில் இருக்கிற மக்களை தொடுவீராக. அந்த வியாபாரியுடைய தலைவரை தொடுவீராக இயேசுவின் நாமத்தினால். நீ தொட்டு அவங்களை கொண்டு வருவதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய நாம மையப்படுப்பதுக்காக ஸ்தோத்திரம். நீ பெரிய காரியத்தை செய்துக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கு ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும். உங்களுடைய ராஜ்யம் கட்டப்படணும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்க வந்த அத்தனை பேரை நீர் விடுதலை ஆக்கியிருக்கிறீர். அவங்கள் மேல் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பொழிந்திருக்கிறீர். ஒரு ஜபாவினை ஊற்றி இருக்கிறீர் அப்பா. இன்னிலிருந்து மாற்றங்களை வரும்போதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய நாமம் மட்டும் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஒரு கரங்களை தட்டி